ஸ்டார்ட் பண்ணுமா? எல்லாம் கண்களை மூடி ஆண்டவர் கொடுத்ததான அந்த சந்தர்ப்பத்துக்காக நம்முடைய கரங்களை உயர்த்தி முழு வல்லமையோடு கூட கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பாதாளத்தின் வல்லமைகள் நம்மை மேற்கொள்ள மாட்டாது, அதுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். உலகம் எடுக்கவும் கொடுக்கவும் முடியாததான தம்முடைய சமாதானத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறபடியால் அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளதாகவே அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நமக்கு இன்னைக்கு பகல் முழுவதும் கடுமையான வெயில் அடித்துக் கொண்டிருந்தது, மிகவும் கஷ்டமாகத்தான் இருந்தது. ஆனாலும் இந்த மத்தியான வேளையில் கர்த்தர் கிருபையாக நமக்கு தந்ததான மழைக்காகவும் இயற்கையை தட்ப வெப்ப சீதோஷ்ண நிலையை அனுகூலமாய் கர்த்தர் நமக்கு மாற்றினபடினால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பாதாளத்தின் வாசல்கள் நம்மை மேற்கொள்ள மாட்டாது, அதுக்காக நம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த அம்பத்தூரிலும் கூட இதை சுற்றி இருக்கிற இடங்களிலும் பல பேர், பல வாலிபர்கள் இன்னும் இருப்பார்கள், சில டியூட்டி செய்து கொண்டிருப்பார்கள், இன்னும் பல நிலைகளில் இருப்பார்கள். எல்லாரையும் கூட கர்த்தர் சீக்கிரமாய் கொண்டு வந்து சேர்க்க முடியாது. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Thank you Lord, we praise you, we praise you, we praise you. நம்ம எல்லாரையும் இரத்த கோட்டைக்குள் மூடிக்கொள்ள வேண்டும். ஒன்று கூட தமது இரத்தத்தை நம்மேல் தெளித்து சிந்தி பூசி நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி ஒன்று கூட நமக்கு தைரியத்தையும் இந்த ஊழியத்தை செய்யக்கூடிய கிருபையினால் நம்மை நிரப்ப முடியாது. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த கூட்டத்துக்கு விரோதமாய் போராடுகிற சகல அந்தகாரத்தின் வல்லமைகளையும் கட்டி பாதாளத்துக்கு துரத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்புள்ள தகப்பனே, உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் கொஞ்சம் பேராக விதமாக கூடி வந்தாலும் இந்த கூடி வருதல் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும்படி எங்களையே நாங்கள் ரிசைன் பண்ணி முழுவதுமாக பொறுப்பை உம்முடைய கரத்தில் நாங்கள் தருகிறோம். உம்முடைய வல்லமையான தெய்வ சமூகம் எங்கள் மத்தியில் அசைவாடட்டும். இரத்த கொட்டைகள் எங்களை மூடி மறைத்து பத்திரமாய் வேலி அடைத்து பாதுகாத்துக்கொள்ளும். எப்போதும் உடைய கிருபைக்குள் தங்க எங்களுக்கு பலன் தாரும். ஆஸ்வதித்து நடத்தும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. உட்காருவோம். எல்லாரும் நமக்கு தெரிந்ததான 1-2 பாட்டுகள் நாம் பாடி பிற்பாடு நாம் தெய்வ செய்திக்கு நாம் போகலாம். புதிய பாட்டுகள் கற்றுக்கொள்ளலாமா? உங்களை எத்தனை பேருக்கு இந்த ஏழை கூப்பிட்டேன் இந்த பாட்டு தெரியும்? சாங் நம்பர் 15, இந்த ஏழை கூப்பிட்டேன் கர்த்தரின் ஜெபத்தை கேட்டார். இந்த ஏழை கூப்பிட்டேன், கர்த்தர் எந்தன் ஜெபத்தை கேட்டார். நதி போன்ற சமாதானம் நன்மைகளை தருகின்றார். நதி போன்ற சமாதானம் நன்மைகளை தருகின்றார். அளவும் துதிப்பேனே
ஜெபத்தை கேட்டார். நதி போன்ற சமாதானம் நன்மைகளை தருகின்றார். நதி போன்ற சமாதானம் நன்மைகளை தருகின்றார். உயிருள்ளளவும் துதிப்பேனே, நான் உயிருள்ளளவும் துதிப்பேனே. இந்த ஏழை கூப்பிட்டே கர்த்தர் எந்தன் ஜெபத்தை கேட்டார். நதி போன்ற சமாதானம் நன்மைகளை தருகின்றார். நதி போன்ற சமாதானம் நன்மைகளை தருகின்றார். உயிருள்ளளவும் துதிப்பேனே, நான் உயிருள்ளளவும் எல்லாரும் துதிப்பேனே. இந்த ஏழை கூப்பிட்டே கைகளை தட்டி பாடுவோம். கர்த்தர் எந்தன் ஜெபத்தை கேட்டார். நதி போன்ற சமாதானம் நன்மைகளை தருகின்றார். நதி போன்ற சமாதானம் நன்மைகளை தருகின்றார். உயிருள்ளளவும் துதிப்பேனே, நான் உயிருள்ளளவும் துதிப்பேனே. இந்த ஏழை கூப்பிட்டேன் கர்த்தர் எந்தன் ஜெபத்தை கேட்டார். நதி போன்ற சமாதானம் நன்மைகளை தருகின்றார். நதி போன்ற சமாதானம் நன்மைகளை தருகின்றார். உயிருள்ளளவும் துதிப்பேனே, நான் உயிருள்ளளவும் துதிப்பேனே. இந்த ஏழை கூப்பிட்டே. இப்போ பாட்டை நல்ல சத்தமா கைதட்டி நோக்க கூட நம்ம பாடுவோம். பாடும்போதே எவ்வளவு பலமா நீங்க பாட முடியுமோ அவ்வளவு பலமா பாடுங்க. இருதயங்கிறது உணர்ந்து பாடும்போது சாதாரணமாகவே சக்தி வந்துவிடும். சரியா? அப்ப எல்லாம் கைதட்டி பாடுவோமா? கம் ஆன் எவரிபடி. கைகளை தட்டுவோம். இந்த ஏழை கூப்பிட்டே கர்த்தர் எந்தன் ஜெபத்தை கேட்டார். நதி போன்ற சமாதானம் நன்மைகளை தருகின்றார். நதி போன்ற சமாதானம் நன்மைகளை தருகின்றார். உயிருள்ளளவும் துதிப்பேனே, நான் உயிருள்ளளவும் துதிப்பேனே. இந்த ஏழை கூப்பிட்டேன் கர்த்தர் எந்தன் ஜெபத்தை கேட்டார். நதி போன்ற சமாதானம் நன்மைகளை தருகின்றார். நதி போன்ற சமாதானம் நன்மைகளை தருகின்றார். உயிருள்ளளவும் துதிப்பேனே, நான் உயிருள்ளளவும் துதிப்பேனே. இந்த ஏழை கூப்பிட்டேன் கர்த்தர் எந்தன் ஜெபத்தை கேட்டார். நதி போன்ற சமாதானம் நன்மைகளை தருகின்றார். நதி போன்ற சமாதானம் நன்மைகளை தருகின்றார். உயிருள்ளளவும் துதிப்பேனே, நான் உயிருள்ளளவும் நதி போன்ற துதிப்பேனே. நதி போன்ற சமாதானம் நன்மைகளை தருகின்றார். நதி போன்ற சமாதானம் நன்மைகளை தருகின்றார். உயிருள்ளளவும் துதிப்பேனே,
சமாதானம் நன்மைகளை தருகின்றார். உயிருள்ளளவும் துதிப்பேனே, நான் உயிருள்ளளவும் துதிப்பேனே, இந்த ஏழை கூப்பிட்டே. Song number 11, நீரே என் தேவனே. Tamil, நீரே என் தேவனே. நீரே என் தேவனே, நீரே என் ஆண்டவர், நீரே என் ரட்சகர், உம்மை ஆராதிப்பேன். நீரே என் தேவனே, நீரே என் ஆண்டவர், நீரே என் ரட்சகர், உம்மை ஆராதிப்பேன். தேவனே தேவனே தேவனே, புதுப்பியும் புதுப்பியும் புதுப்பியும், பரிசுத்தர் 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 நீரே. தேவனே தேவனே தேவனே, புதுப்பியும் புதுப்பியும் புதுப்பியும், பரிசுத்தர் 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 நீரே. மகிமையின் தேவனே, மாட்சிமையின் தேவனே, பரிசுத்த தேவனே, உம்மை தொழுகிறோம். மகிமையின் தேவனே, சத்தமாய் பாடுவோம். மாட்சிமையின் தேவனே, பரிசுத்த தேவனே, உம்மை தொழுகிறோம். தேவனே தேவனே தேவனே, Come on everybody. புதுப்பியும் புதுப்பியும் புதுப்பியும், பரிசுத்த 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 நீரே. தேவனே தேவனே தேவனே, எல்லாரும் கைதட்டி பாடுவோம். புதுப்பியும் புதுப்பியும் புதுப்பியும், பரிசுத்த 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 நீரே. நீரே என் தேவனே, நீரே என் ஆண்டவர், நீரே என் ரட்சகர், உம்மை ஆராதிப்பேன். நீரே என் தேவனே, நீரே என் ஆண்டவர், நீரே என் ரட்சகர், உம்மை ஆராதிப்பேன். தேவனே தேவனே தேவனே, புதுப்பியும் புதுப்பியும் புதுப்பியும், பரிசுத்த 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 நீரே. தேவனே தேவனே தேவனே, புதுப்பியும் புதுப்பியும் புதுப்பியும், பரிசுத்த 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 நீரே. மகிமையின் தேவனே, மாட்சிமையின் தேவனே, பரிசுத்த தேவனே, உம்மை தொழுகிறோம். மகிமையின் தேவனே, மாட்சிமையின் தேவனே, பரிசுத்த தேவனே, உம்மை தொழுகிறோம். தேவனே தேவனே தேவனே, புதுப்பியும் புதுப்பியும் புதுப்பியும், பரிசுத்த 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 நீரே. தேவனே தேவனே தேவனே, புதுப்பியும் புதுப்பியும் புதுப்பியும், பரிசுத்த
பாட்டு தான் இல்லை, 6வது பாட்டு. Jesus the sweetest name I've ever known. Song number 6. Jesus, the sweetest name I've ever known. Jesus, the name that melts the heart of stone. Jesus is by my side whenever I'm alone. Jesus, He is mine. Jesus, the name that heals the sad and troubled mind. Jesus, the greatest treasure ever you can find. Jesus, the dearest friend, so loving and so kind. Jesus, He is mine. Every knee shall bow, every tongue confess that Jesus Christ is Lord. Hear the heavens triumph as all the earth proclaims that Jesus Christ is Lord. Jesus, the one who trod the shores of Galilee. Jesus, He tore away my chains and set me free. Jesus, that name that see the devils flee. Jesus, He is mine. Jesus, the sweetest name I've ever known. Jesus, the mighty name that melts the heart of stone. Jesus, He's by my side whenever I'm alone. Jesus, He is mine. Forever and ever, forever and ever and ever, He is mine. Song number 7, then we'll go for song number 2, then we'll come to 12. Song number 7, Glory, Glory Lord, we give you glory Lord. Afterwards, song number 2, then song number 12. எல்லாரும் கைதட்டி உற்சாகமா பாடலாம். Glory, glory, Lord. We give you glory, Lord. Glory, glory, Lord. You are the mighty God. You are the mighty God. Glory, glory, Lord. We give you glory, Lord. Glory, glory, Lord. You are the mighty God. You are the mighty God. You who go down through the sea, you who live in the islands, oh, if you live in the city, oh, lift your voice and sing out. Glory, glory, Lord. We give you glory, Lord. Glory, glory, Lord. You are the mighty God. You are the mighty God. Sing to the Lord a new song. Sing His praise to the ends of the earth. Let every nation tell it, declare it, till every man has heard. Glory, glory, Lord. கைதட்டி பாடுவோம். We give you glory, Lord. Glory, glory, Lord. You are the mighty God. You are the mighty God. You who go down to the sea, you who live in the islands, oh, if you live in the city, oh, lift your voice and sing out. Glory, glory, Lord. We
Lord. Glory, glory, Lord. You are the mighty God. You are the mighty God. Sing to the Lord a new song. Sing His praise to the ends of the earth. Let every nation tell it, declare it, till every man has heard. Glory, glory, Lord. We give you glory, Lord. Glory, glory, Lord. You are the mighty God. Come on. You are the mighty God. Glory, glory, Lord. We give you glory, Lord. Glory, glory, Lord. You are the mighty God. You are the living God. You are the only God. இன்னொருக்கா பாடுமா? தம்பிமார் தங்கச்சிமார் எல்லாம் கை தட்டி பாடணும், ரைட்? எல்லாம் பழைய பட்டானு எல்லாம் நல்லா உட்காந்து கைகளை நல்லா வீசி தட்டி பாடலாம். சரியாம்மா? நல்லா எல்லாருமே நல்லா கை தட்டி பாடலாம். ஜோரா பாடணும். Glory, glory, Lord. We give you glory, Lord. Glory, glory, Lord. You are the mighty God. You are the mighty God. Glory, glory, Lord. We give you glory, Lord. Glory, glory, Lord. You are the mighty God. You are the mighty God. You who go down to the sea, you who live in the islands, oh, if you live in the city, oh, lift your voice and sing out. Glory, glory, Lord. We give you glory, Lord. Glory, glory, Lord. You are the mighty God. You are the mighty God. Sing to the Lord a new song. Sing His praise to the ends of the earth. Let every nation tell it, declare it, till every man has heard. Glory, glory, Lord. We give you glory, Lord. Glory, glory, Lord. You are the mighty God. You are the mighty God. Glory, glory, Lord. We give you glory, Lord. Glory, glory, Lord. You are the mighty God. You are the mighty God. Sing to the Lord a new song. Sing His praise to the ends of the earth. Let every nation tell it, declare it, till every man has heard. Glory, glory, Lord. We give you glory, Lord. Glory, glory, Lord. You are the mighty God. You are the mighty God. Glory, glory, Lord. We give you glory, Lord. Glory, glory, Lord. You are the mighty God. You are the living God. You are the only God. Song number 2, God is good all the time. God is good all the time. He put this song of praise in this heart of mine. God is good all the time. Through the darkest night, His light will shine. God is good.
God is good all the time. God is good. God is good all the time. Song number 12. Nobody else could have changed my heart. Nobody else could have changed my heart. Nobody else could have saved me. You picked up the pieces when I fell apart. I'm so glad you unchained me. You are the one that I love, light of the world, sent from above. Sing hallelujah, shout to the Lord. You are the one, you are the one, you are the one, you are the one I love. If I knew the song that the angels sang, we'd be singing together. 'Cause I can't wait for eternity, praising your name forever. You are the one that I love, light of the world, sent from above. Sing hallelujah, shout to the Lord. You are the one, you are the one, you are the one, you are the one I love. Lord, search my heart, find it ever true. I pray that my devotion may always be to you. You are the one that I love, light of the world, sent from above. Sing hallelujah, shout to the Lord. You are the one, you are the one, you are the one, you are the one I love. இந்த பாட்டு இப்படி படிச்சா பத்தாது, சரியா? சில அப்படி டீசெண்டா படிக்கிறீங்க. முழு ஜோரா பண்ணு. ரைட், ஸ்டார்ட். கம் ஆன், கம் ஆன் எவ்ரிபடி. Nobody else could have changed my heart. Nobody else could have saved me. You picked up the pieces when I fell apart. I'm so glad you unchained me. Oh, you are the one that I love, light of the world, sent from above. Sing hallelujah, shout to the Lord. You are the one, you are the one, you are the one, you are the one I love. If I knew the song that the angels sang, we'd be singing together. 'Cause I can't wait for eternity, praising your name forever. Oh, you are the one that I love, light of the world, sent from above. Sing hallelujah, shout to the Lord. You are the one, you are the one, you are the one, you are the one I love. Lord, search my heart, find it ever true. I pray that my devotion may always be to you. You are the one that I love, light of the world, sent from above. Sing hallelujah, shout to the Lord. You are the one, you are the one, you are the one, you are the one I love. ஒரு ரெண்டு பாட்டு நம்ம நல்லா ஆராதிச்சு பாடுவோமா? சரியா? தெரிஞ்ச பாட்டு. துதி செய்ய தொடங்கினால் இந்த பாட்டு தெரியாதவங்களே இருக்க மாட்டீங்க. ரைட்? நம்பர் 2, அன்பு கூறுவேன். நம்ம எல்லாருமே கொஞ்ச நேரம் கண்களை மூடி ஆண்டவரை ஆராதித்து பாடி பிற்பாடு நாம் செய்திக்குள் போகலாம். கண்களை மூடிக்கொள்வோம். கொஞ்ச நேரம் தேவனை ஆராதிக்க ஆரம்பிப்போம். ஆண்டவரே, என் இதயத்தின் அடி ஆழத்திலிருந்து உம்மை நான் துதிக்க விரும்புகிறேன் சுவாமி. கர்த்தருடைய வார்த்தையை சத்தத்தை நான் கேட்பதற்கு முன்பாக எனக்குள் ஒரு ஆழமான விடுதலையை நான் வாஞ்சிக்கிறேன். ஒரு வல்லமை எனக்குள் அனுப்பும் ஆண்டவரே. யார் யார் வாஞ்சிக்கிறீங்களோ கர்த்தருடைய பாதத்தில் உங்களை கட்டி தழுவிக்கொண்டு ஆண்டவரை நோக்கி இப்பொழுது துதிக்க ஆரம்பிங்க.
கரங்களை உயர்த்தி தேவனை துதியுங்கள், சத்தத்தை உயர்த்தி தேவனை துதியுங்கள். சின்ன பிள்ளைகள், தம்பிமார், பெரியவர்கள் எல்லாருமே நாம் சேர்ந்து கொள்வோம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே நான் துதிக்கிறேன் ராஜா, உம்மை மகிமைப்படுத்துகிறேன் கர்த்தாவே. எனக்கு எவ்வளவு பலன் இருக்குமோ அத்தனை பலத்தையும் உமக்கே செலுத்தி உம்மை துதிக்க எனக்கு பலன் தாரும். இன்னும் கர்த்தாவே உம்மை துதிக்க மகிமைப்படுத்த எனக்கு பலன் தாரும். சாதாரணமாக நீ தேவனை துதிக்காத, சாதாரணமாக தேவனை ஆராதிக்காத, முழு வல்லமையோடு கர்த்தரை நாம் துதிக்க ஆரம்பிப்போம். கரங்களை உயர்த்தி தேவனை துதிப்போம், சத்தத்தை உயர்த்தி நாம் தேவனை துதிப்போம். கர்த்தருடைய வல்லமை நம்மேல் இறங்கட்டும், கர்த்தருடைய ஒரு அக்கினி நம்மேல் வந்து இறங்கட்டும். ஹல்லேலூயா. துதிக்க 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 கர்த்தருடைய ஒரு அக்கினி இறங்கிக் கொண்டே இருக்கிறது. தம்பிமார் கர்த்தரை துதியுங்கள், தங்கச்சிமார் கர்த்தரை துதியுங்கள். உனக்கு பலன் இருக்கும் வரைக்கும் கர்த்தரை துதிக்க ஆரம்பி. கரங்களை உயர்த்தி தேவனை துதி, சத்தத்தை உயர்த்தி தேவனை துதி, அந்நிய பாஷையை பேசி தேவனை துதி, கைகளை தட்டி தட்டி தேவனை துதி, கரங்களை தட்டி தேவனை துதி, மகிமைப்படுத்தி தேவனை துதி. ஹல்லேலூயா. எவ்வளவாய் கர்த்தரை உயர்த்த முடியுமோ உயர்த்த ஆரம்பிங்கள். தேவனுடைய வார்த்தையை வல்லமையான தேவனுடைய பிரசங்க வார்த்தைகள் இதயத்தை வந்து தொடுவதற்கு முன்பாக ஆண்டவரே என்னை முற்றிலும் உமக்கு தருகிறேன் ராஜா. ஒரு வல்லமை இறங்கட்டும், ஒரு அக்கினி இறங்கட்டும், ஒரு அக்கினி இறங்கட்டும். ஹல்லேலூயா. தேவனை துதிக்க துதிக்க ஒரு அக்கினி ஜுவாலை உண்மையில் வந்து இறங்கிக் கொண்டே இருக்கிற கர்த்தர் உன்னை உயிர்ப்பித்துக் கொண்டே இருக்கிறார். இருதயத்திலிருந்து, இருதயத்தின் அடியாளத்தில் நீர் என் தேவன், நீர் என் பலன், நீர் என் ராஜாதி ராஜா, உம்மை நான் துதிப்பேன் ராஜா, உம்மை மகிமைப்படுத்துவேன் ராஜா. உமக்கு எவ்வளவெல்லாம் என் துதிகளை சொல்ல முடியுமோ அவ்வளவாய்மை சொல்லுவேன். மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. கர்த்தரை உயர்த்து, முழு வல்லமையோடு கர்த்தரை மகிமைப்படுத்து. துதிக்க 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 கர்த்தர் மகிமைப்படுகிறார். உனக்குள் விரோதமாய் போராடுகிறார் சத்ருவின் அஸ்திவாரங்கள், சாத்தானின் அஸ்திவாரங்கள் அசைகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் யுத்தம் என தொடங்குகிறார். அந்நிய பாஷைகளை பேச, கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி, கண்களை மூடி கரங்களை தட்டி முழு வல்லமையோடு கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. துதிக்க துதிக்க கர்த்தருடைய வல்லமை இறங்கிக் கொண்டே இருக்கிறது. வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். அந்தகாரத்தின் கட்டுகளை கர்த்தர் உடைத்துக் கொண்டிருக்கிறார். வியாதியின் கட்டுகள், பிசாசின் கட்டுகளை கர்த்தர் முடிக்கிறார். ஆமென், ஆமென். எஸ், முழு வல்லமையோடு நாம் தேவனை துதிக்க ஆரம்பிப்போம். துதி செய்ய தொடங்கினால் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். தொடங்கினார் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினார் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். அஸ்திபாரம் அசைந்திடும், அதான் அஸ்திபாரம் அசைந்திடும், அஸ்திபாரம் அசைந்திடும், சாத்தான் அஸ்திபாரம் அசைந்திடும். துதி செய்ய தொடங்கினார் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினார் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். வல்லமை, வல்லமை. அஸ்திபாரம் அசைந்திடும், அநேக மேல் புதிய வல்லமை. அஸ்திபாரம் அசைந்திடும். அந்நிய பாஷைகளை பேசுங்கள், அஸ்திபாரம் அசைந்திடும். ஆவியில் நிரம்புங்கள். ஹல்லேலூயா. அஸ்திபாரம் அசைந்திடும். துதி செய்ய தொடங்கினார் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினார் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். அஸ்திபாரம் அசைந்திடும், சாத்தான் அஸ்திபாரம் அசைந்திடும், அஸ்திபாரம் அசைந்திடும், சாத்தான் அஸ்திபாரம் அசைந்திடும். துதி செய்ய தொடங்கினார் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினார் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். அஸ்திபாரம் அசைந்திடும், அஸ்திபாரம் அசைந்திடும், அஸ்திபாரம் அசைந்திடும், அஸ்திபாரம் அசைந்திடும். துதி செய்ய தொடங்கினார் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய அநேகருக்கு புதிய வல்லமை, புதிய அக்கினி. யுத்தம் செய்ய தொடங்குவார். அஸ்திபாரம் அசைந்திடும், சாத்தான் அஸ்திபாரம் அசைந்திடும்,
அசைந்திடும். துதி செய்ய தொடங்கினால் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினால் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். அஸ்திபாரம் அசைந்திடும். அஸ்திபாரம் அசைந்திடும். அஸ்திபாரம் அசைந்திடும். அஸ்திபாரம் அசைந்திடும். துதி செய்ய தொடங்கினார் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய புதிய வல்லமை, புதிய அக்கினி, யுத்தம் செய்ய தொடங்குவார். வெற்றிகள் புதிய வல்லமை. அஸ்திபாரம் அசைந்திடும். அஸ்திபாரம் அசைந்திடும். தம்பிமா தங்கச்சிமா புதிய வல்லமை. அஸ்திபாரம் அசைந்திடும். அந்நிய பாஷைகளை பேசுங்கள். அஸ்திபாரம் அசைந்திடும். துதி செய்ய தொடங்கினார் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினார் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். அஸ்திபாரம் அசைந்திடும். புதிய வல்லமை. அஸ்திபாரம் அசைந்திடும். அஸ்திபாரம் அஸ்திபாரம் அசைந்திடும். துதி செய்ய தொடங்கினார் சரித்தை விட்டு கொடுப்பா. கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். சரித்தை விட்டு கொடுங்க. புதிய வல்லமை. துதி செய்ய தொடங்கினார் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். அஸ்திபாரம் அசைந்திடும். அஸ்திபாரம் அசைந்திடும். அஸ்திபாரம் அசைந்திடும். அஸ்திபாரம் அசைந்திடும். துதி செய்ய தொடங்கினார் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினார் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். அஸ்திபாரம் அசைந்திடும். அநேகருக்கு புதிய வல்லமை. அஸ்திபாரம் அசைந்திடும். அஸ்திபாரம் அசைந்திடும். அஸ்திபாரம் அசைந்திடும். துதி செய்ய தொடங்கினார் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். வல்லமை. துதி செய்ய தொடங்கினார் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். அஸ்திபாரம் அசைந்திடும். அஸ்திபாரம் அசைந்திடும். அஸ்திபாரம் அசைந்திடும். அஸ்திபாரம் அசைந்திடும். ஆண்டவரே, உம்மை அதிகமாக நான் நேசிப்பேன். ஆண்டவரே, உம்மை அதிகமாக நான் அன்பு கூறுவேன். ஆண்டவரே, உம்மை முழு உள்ளத்தோடு நான் உம்மை ஆராதிப்பேன். எனக்கு பலன் இருக்கிற வரைக்கும், எனக்குள் ஜீவன் இருக்கிற வரைக்கும் உமக்கே நான் சேவை செய்வேன். ராஜா, அப்பா, என் இதயம் அதுக்காய் துடிக்கட்டும், என் ரத்தம் அதுக்காய் கொதிக்கட்டும், என் உள்ளமெல்லாம் அதுக்காகவே ஏங்கட்டும். ஆண்டவரே, உம்மை நான் நேசிப்பேன், அன்பு கூறுவேன். ராஜா, அன்பு கூறுவேன். ஹல்லேலூயா. தீர்மானம் பண்ணுங்கள். புதிய வல்லமையால் நிரப்பப்படுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருத்தரை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய செய்திக்கு போவதற்கு முன்பாக புதிய ஒரு வல்லமை, புதிய ஒரு கிருபை நம்ம மேல் இறங்கட்டும். Fire! Yes, yes. கர்த்தர் நம்மை தொடுகிறார், கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். ஆண்டவரே, நான் நேசிப்பேன். ஹல்லேலூயா. யார் யார் வாஞ்சிக்கிறீர்களோ கர்த்தர் உன்னை தொடுகிறார், கர்த்தர் உன்னை நிரப்புகிறார். அநேகமே வானம் திறந்து ஆண்டவரை புதிதாய் நேசிக்கக்கூடிய வல்லமை கர்த்தர் ஊற்றுகிறார். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் அதிகமாய்
ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். கைகளை தட்டி பாடுவோம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாக ஆராதிப்பே இன்னும் கைகளை தட்டி பாடுவோம். ஆராதிப்பே இன்னும் ஆவலா முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவே ஆராதிப்பே 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 அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆவலா முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதிப்பே 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 அநேகமே அக்கினி இறங்குகிறது. ஆராதிப்பே 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 அன்பு கூறுவே இன்னும் அதிகமாக ஆராதிப்பே இன்னும் ஆவலா அன்பு கூறுவே இன்னும் அதிகமாக ஆராதிப்பே இன்னும் ஆவலா முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதிப்பேன் 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 அநேகர் அக்கினி கொடுக்கிறது. ஆராதிப்பேன் அன்பின் வல்லமை. ஆராதிப்பேன் 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 அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம்ம அப்படியே தேவனுடைய செய்திக்கு நாம் போக போகிறோம். அதே ஜெப சிந்தையோடு நாம் காத்திருப்போம். உள்ள ஆண்டவரை நோக்கி கதறிக்கொண்டே இருக்க காத்திருப்போம். கர்த்தருடைய சத்தம் நம்முடைய இதயத்தை பிளக்கட்டும். கர்த்தருடைய வார்த்தை நம்மை உள்ளத்தை உருக்கட்டும். கர்த்தருடைய சத்தம் நம்மை மறுரூபமாக்கட்டும். முழு வல்லமையோடு கர்த்தரை நோக்கி நாம் கதறிக்கொண்டிருப்போமா. ஆண்டவரே என்னை மாற்றும், ஆண்டவரே என்னுடைய வல்லமையால் என்னை நிரப்பும் என்று ஆண்டவருடைய சத்தத்துக்காக நாம் ஏங்கிக் கொண்டே இருப்போமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை மாற்றுகிறார், கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார், கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தேவையான எல்லாவற்றையும் தந்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே வல்லமை இறங்கட்டும், இந்த கிருபை இறங்கட்டும். ஆமென். Thank you Jesus, thank you Jesus. Hallelujah 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 hallelujah. Praise you Jesus, praise you, praise you Jesus, praise you, praise you. அப்படி நமக்காரோம். One of the sad things that take place in young people's life is the moral failures that they undergo. வாலிபருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு துக்கமான காரியம் என்னவென்றால், அவர்களுக்குள் ஒரு சன்மார்க்கமான ஒரு நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய அந்த வாழ்க்கை கூட சரிந்து போகிறதான ஒரு நிலவரம் தான். They fail in many areas of their life. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் பல பகுதிகளில் தோல்வியை தழுவிக்கொள்கிறார்கள். And these failures lead to condemnation. இந்த தோல்விகள்
அவங்களையே குற்றவாளிகளாக ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து விடுகிறது. And many young people give up on their spiritual life and they feel God has forsaken them and they have no other way, they are going to hell. இப்படி அநேக வாலிபர்கள் தங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையில் ரொம்ப துக்கப்பட்டு வேதனைப்பட்டு ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டார், இனி நரகத்துக்கு தான் நான் போக போகிறேன் அப்படிங்கிற இடத்துக்கே வந்து சேர்ந்துடுறாங்க. One day I was conducting a youth meeting for a youth prayer for about 20 boys. I asked them, how many of you have at any time suffered from condemnation? About 15 of them lifted up their hands. ஒரு முறை கிட்டத்தட்ட ஒரு 15 வாலிபர்கள் இருப்பார்கள், 20 boys. 20 வாலிபர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு நான் வாலிப கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்தேன். அப்பொழுது அவங்களை பார்த்து கேட்டேன், உங்களில் எத்தனை பேருக்கு உங்களுடைய மனசாட்சி உங்களுடைய குற்றவாளிகளாக தீர்த்து உங்களை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறது, இந்த கஷ்டப்படுகிறவர்கள் எத்தனை பேர் என்று நான் கேட்டபோது 15 பேர் தங்களுடைய கைகளை உயர்த்தினார்கள். So it is a practical situation in many young people's life. They suffer from condemnation because of failures. தோல்விகள் நிமித்தமாக அநேக வாலிப தம்பி தங்கச்சிமாருடைய வாழ்க்கையில உன் மனசாட்சியே உன்னை குற்றவாளியா உன்னை தீர்க்கும். இதுல இருக்கிற ஒரு கஷ்டம், வேதனையில கஷ்டப்பட்டது வாலிபரை பொறுத்த விஷயத்துல சகஜம். But I want to tell you that the keys of hell and death are in the hands of Jesus, not with the devil. ஒரு காரியம் உங்களை பார்த்து சொல்ல வாஞ்சிக்கிறேன், மரணத்துக்கும் பாதாளத்துக்குரிய திறவுகோல் ஆண்டவருடைய கையில தான் இருக்கு, சாத்தானுடைய கையில இல்ல. So the one who has to condemn us is not Satan but God. நம்ம ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கணும் சொன்னா அது சாத்தான் தீர்க்க முடியாது, ஆண்டவர் தான் தீர்த்து நம்மளை அனுப்ப முடியும். So if he sends us to hell, we will have to go to hell, no other way. அவரே உன்னை நரகத்துக்கு அனுப்புனா நீ நரகத்துக்கு தான் போகணும், வேற வழி இல்ல. But the devil has no right to come and accuse us and to tell us that we are going to hell. பிசாசுக்கு எந்த தரப்பிலும் உன்னை வந்து குற்றவாளியை குற்றம் சாட்டி நீ நரகத்துக்கு போகணும் சொல்றதுக்கு தகுதியே கிடையாது. And we have no right to accuse ourselves that we are going to hell. நான் நம்மையே நரகத்துக்கு தான் போவோம் சொல்றதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. So what we should do is fall at the feet of the Lord and ask for his mercy. நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவருடைய பாதத்துல விழுந்து அப்படி இரக்கங்களுக்காக நம்ம வேண்டிக் கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். Now I want to tell you some things about how to deal with failures. இப்போ நான் உங்களை பார்த்து தோல்வின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அந்த தோல்வியோடு எப்படி நம்ம இடப்படுறது அதை பத்தி உங்களோட பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். We know of the famous inventor called Thomas Alva Edison. தாமஸ் ஆல்வா எடிசன்ங்கிறதான ஒரு பெரிய கண்டுபிடிப்பாளரை குறித்து, விஞ்ஞானியை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். He discovered and invented so many things. அவர் ஏராளமான காரியங்களை புதிய கண்டுபிடிப்புகளாக கண்டுபிடித்திருக்கிறார். One of the things he invented was the tungsten bulb lamp. அவர் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள்ல ஒண்ணுதான் டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் லேம்ப். So one day he was doing his research in his lab. ஒரு நாள் தன்னுடைய பரிசோதனை கூடத்துல அவர் ஆய்வு பண்ணி கொண்டிருந்தார். And one of his friends walked into that lab. அவனுடைய சிநேகிதன் ஒருத்தர் அந்த பரிசோதனை கூடத்துக்குள்ள வந்தாரு. Listen carefully. At the end of the story, I'm going to ask you a question. ரொம்ப ஜாக்கிரதையா கவனிங்க. இந்த கேள்வி முடிக்க இந்த சொன்ன பிற்பாடு நான் உங்கள்ட்ட கேள்வி கேட்க போறேன். And his friend came into the lab and he saw a huge tray with many different colored stones on the tray. அவர் வந்தாரு, அந்த சிநேகிதன் வந்து பார்த்தபோது அந்த பரிசோதனை கூடத்துல ஒரு ட்ரே இருந்தது. அந்த ட்ரேல பல நிறங்கள் உள்ளதான கற்கள் அங்கங்க அப்படியே சேர்ந்து இருந்துச்சு. So this friend asked Thomas Alva Edison, what's all this? அப்போ இந்த சிநேகிதன் தாமஸ் ஆல்வா எடிசனை பார்த்து இது என்னன்னு கேட்டார். So he said, these are the different combinations I tried before I arrived at the tungsten filament, tungsten combination. டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் என்கிறதான இந்த விளக்குகளை நான் கண்டுபிடிப்பதற்காக இந்த ஒரு கலப்பை நான் இதுக்கு முன்னால இத்தனை தடவை நம்ம முயற்சி செய்து கண்டுபிடிச்சேன்னு சொன்னார். So I tried different combinations of elements, put them together and to see if it worked, and finally I arrived at the tungsten filament. பல உலோகங்களை ஒன்னா கலந்து இப்படிப்பட்டதான ஒரு விளக்கை எரிய வைக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு பல முயற்சித்து பார்த்தேன். கடைசியாகத்தான் இந்த டங்ஸ்டன் மூலமாக அந்த இதை கண்டுபிடிக்க முடியும்னு கண்டுபிடிச்சேன். So when this friend heard this, immediately he started counting the stones. இதை கேட்ட உடனே அந்த நண்பன் அந்த கற்களை எண்ண ஆரம்பிச்சாரு. And he counted 400 stones in that tray. அந்த ட்ரேல 400 கற்கள் இருந்துச்சு. Immediately the friend asked Thomas Alva Edison a question. உடனே அந்த நண்பன் தாமஸ் ஆல்வா எடிசனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். So Edison,
Are you saying that you failed 400 times before you actually discovered the right combination? எடிசா, இந்த சரியான கலவையை நீ கண்டுபிடிக்கிற வரைக்கும் 400 முறை நீ தோத்துட்டியாப்பா அப்படின்னு கேட்டார். Immediately Edison replied, I discovered which all combinations will not work. அந்த எடிசன் என்ன தெரியுமா சொன்னாரு? எந்தெந்த பொருட்களை கலவைகளா சேர்ந்தா இப்படிப்பட்ட விளக்குக்கு ஒவ்வாதுங்கிறத இத்தனை முறை நான் கண்டுபிடிச்சு பார்த்துட்டேன்னு சொன்னேன். Now is the question I'm asking you. இப்ப நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். How did the friend put it and how did Edison put it? எப்படி இந்த விஷயத்தை தாமஸ் ஆல்வா எடிசன் அவர் எடுத்துக்கிட்டாரு, அவருடைய சிநேகிதன் எப்படி எடுத்துக்கிட்டாரு? Can anyone say? யாராவது சொல்ல முடியுமா? The friend asked Edison, are you telling me you failed 400 times before you got the right combination? And Thomas Edison replied saying, I discovered which all combinations will not work. தாமஸ் ஆல்வா எடிசனுடைய நண்பர் கேட்டாரு, இத சரியானதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் 400 தடவை நீ இத்தனை முறை தோத்து போயிட்டியாப்பா அப்படின்னு கேட்டார். ஆனா தாமஸ் ஆல்வா எடிசன் சொன்னார், இத்தனை முறையும் இந்த காரியத்துக்கு சரியா வராதுங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றாரு. What do you learn from this? இதுல என்ன கண்டுபிடிக்கிறீங்க? Edison had a positive approach. எடிசனுக்கு காரியத்தை சாதகமா பார்க்கக்கூடிய பார்வை இருந்துச்சு. To be precise, what his friend called failure, Edison called discovery. என்ன சுருக்கமா சொன்னா, ஆல்வா எடிசனுடைய நண்பன் எது தோல்வின்னு சொன்னாரோ அதே இத தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிப்புன்னு சொல்றாரு. So the friend says Edison failed 400 times, but Edison says no, I made 400 discoveries. எடிசனுடைய நண்பன் சொல்கிறார் 400 முறை தோத்துட்டாருன்னு. ஆனா எடிசன் சொல்கிறார் 400 கண்டுபிடிப்புகளை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றாரு. In the Psalms also there is a verse that goes like this: before I was afflicted I went astray, but I thank God I was afflicted, because by these afflictions I have learned so many laws of God. அதே தான் சங்கீதம் கூட சொல்கிறது. நான் ஊத்திரப்படுகிறதுக்கு முன்பாக திசைகெட்டு போனேன், நான் உபத்திரவப்பட்டபடினாலே நான் உடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன், உபத்திரவப்பட்டது நல்லதுன்னு சொல்றார். So through bad things, the psalmist says he learned so many things. கெட்ட காரியங்களை வச்சு அவர் சொல்றார், அநேக நல்ல காரியங்கள் இதுலயும் கத்துக்கிட்டேன்னு சொல்றார். In the same way, instead of brooding over our failures and feeling sad, why am I like this, even in those failures there are things we can learn. கெட்ட காரியங்கள் நமக்கு நடந்திருக்குல்ல, அது மேல கோழி உட்கார்ந்து அடக்காக்குற மாதிரி காத்துட்டு ஏன் தான் நடந்ததோ இப்படியே யோசிச்சுட்டு இருக்கிறது பதிலாக இதுலயும் ஒரு நல்ல காரியம் இருக்குன்னு யோசிக்கிறதான ஒரு பக்குவம். There are discoveries that we can make, there are lessons we can learn. நாம் கண்டுபிடிக்கக்கூடிய கண்டுபிடிப்புகள் அதுக்குள்ள இருக்கு, கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் அதுக்குள்ள புதைஞ்சிருக்கு. So just like Thomas Alva Edison discovered which all combinations won't work, from our failures also we can learn so many good lessons as to which ways will not work. தாமஸ் ஆல்வா எடிசன் எந்தெந்த கலவைகளுடைய பகுதிகள் நன்றாக வேலை செய்யாது என்று கண்டுபிடித்தாரோ அதுபோல எந்தெந்த தவறான இடங்களுக்கு தவறான ஒரு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்போது இதெல்லாம் நம்மை சரிப்படுத்தாது என்பதை கண்டுபிடித்துக் கொள்கிறோம். Even so, young people want to live an overcoming life. இது மாதிரி தான் வாலிபராகி நீங்க ஒரு வெற்றி வாழ்க்கை வாழணும்னு ஒரு வாஞ்சை இருக்கு. But many times they fail. அநேக முறை வாலிபர்கள் தோத்து போயிடுறாங்க. But in those failures there are discoveries. ஆனா அந்த தோல்வியிலே ஒரு கண்டுபிடிப்பு இருக்கு. Now I want to present before you some discoveries that I made from my personal failures and from other people's failures which I observed. நான் என்னுடைய சொந்த வாழ்க்கையில் நடந்ததான தோல்விகள் சிலவற்றை வைத்தும் நான் சிலருடைய வாழ்வில் கண்டதான தோல்விகளை வைத்தும் நான் கண்டுபிடித்த சில பகுதிகளை உங்களுக்கு சொல்ல வாஞ்சிக்கிறேன். So when I present them to you, many of you will nod, yes, I have experienced this also in my life. இத நான் உங்களுக்கு முன்னால சொல்லும்போது ஆமா நான் கூட இப்படி பார்த்திருக்கேன் அனுபவிச்சிருக்கேன் அப்படி சொல்வீங்க. So there are lessons that you could have learned but you may be learning it now. ஒருவேளை இதுவரையும் கற்றுக்கொள்ளாதது இப்ப கற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்துக்கு வந்துருவீங்க. Now I want to tell you a few things as to what all will not work in our search for a victorious life. ஒரு ஜெய ஜீவியத்துக்காக நம்ம அலசி ஆராய்ச்சி தேடி கண்டுபிடிக்கிறோம் பாத்தீங்களா, அதுல எது ஒவ்வாத காரியம் சரியில்லாத காரியங்கிறத நான் சொல்றேன். So 5 or 6 points I would like to place before you. 5-6 விஷயங்கள் உங்களுக்கு முன்னால சொல்ல வாஞ்சிக்கிறேன். When I was young, I heard one
servant of God say this. நான் வாலிபனா இளைஞனா இருந்தபோது ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரர் இப்படி சொல்றதை கேட்டிருக்கிறேன். He said, suppose a boy has a carnal desire for a girl, or a girl has a carnal desire for a boy. உதாரணமா ஒரு வாலிப பெண்ணுக்கு வாலிப பையன் மேல ஒரு மாம்சீகமான ஒரு வாஞ்சை வந்துருச்சு, அல்லது ஒரு பையனுக்கு ஒரு பெண் மேல, பெண்ணுக்கு ஒரு பையன் மேல வந்துருச்சுன்னு வச்சுட்டா, He says, you imagine that the opposite person is now 60 years old. Imagine what the face will be like, then all that desire will go. அப்ப அவர் சொன்னாரு, இப்படி உனக்குள்ள எழுபது பத்தியா கெட்ட எண்ணம், கெட்ட வாஞ்சை ஒண்ணுன்னா, நீ யார ஆசையோடு பாக்குறிய அந்த பையனோ பொண்ணாக இருந்தாலும் அவங்க ஒரு 60 வயசான பிற்பாடு அவங்களுடைய முகம் எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு, வயசான கிழவனா கிழவியா தெரியல அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இப்பவுமே அந்த வாஞ்சை ஒண்ணு விட்டு போயிரும் அவங்க மேல அப்படின்னு சொன்னார். All the beauty has gone, all the skin is all wrinkled, all the hair has gone grey. So after that all your desire will go. Just imagine that. எல்லா அழகும் போயிடுச்சு, முகமெல்லாம் சுருக்கு விழுந்துச்சு, தலையெல்லாம் நரமயிராயிருச்சு, பார்க்கறதா இப்படி சகிக்கவே முடியாது, எப்படி யோசிச்சு பார்த்துக்கோங்க. Then all your desire will go. அப்போ உங்களுக்கு எல்லா கெட்ட வாஞ்சியும் போயிடும். But this combination will not work. இந்த இப்படி யோசிக்கிறோமே கலப்பா, இது வேலை செய்யாது. It will work only for some time, afterwards it won't work. கொஞ்ச நேரம் வேலை செய்யும், அதுக்கு பிற்பாடு அது தன்னுடைய வேலையை காட்டும். You know why? ஏன் தெரியுமா? One thing will be, today young people don't want to imagine after 60 years old. They want to have fun now. வாலிபரை பொறுத்ததான ஒரு காரியம் இருக்கு. அவங்களுக்கு அந்த 60 வருஷம் 70 வருஷத்துக்கு யோசிச்சு பார்க்க கூட இஷ்டம் கிடையாது. அவங்கள பொறுத்த விஷயத்துல இப்ப நான் அனுபவிக்கணும் என்ன இருக்கு. So now the opposite person is young, the opposite person is acceptable, pleasing to my appetite. I want him, I want her now. இப்போ நான் வாலிபனா இருக்கேன், எனக்கு முன்னால இருக்கிறவங்க வாலிபனா இருக்கிறாங்க, அவங்க பார்த்தா அழகா ரசிக்கத்தக்க விதத்துல இருக்கு, நான் என்னுடைய வாஞ்சியை தீர்த்துக்கிற மாதிரி இருக்கு, நான் இப்ப அனுபவிச்சுட்டு போறேன். So now I want, எனக்கு இப்ப வேணும். So after 60 years we'll see after 60 years, not now. 60 வருஷத்துக்கு அப்புறமா, அப்ப 60 வருஷம் வந்த பிற்பாடு பாத்துக்கலாம். So that desire won't work. இப்படிப்பட்டதான வாஞ்சியின் அணுகுமுறை ஒவ்வாது. Some people, when you present such a method to overcome that carnal desire, they will say, I am not going after the face, I am going after the heart. You know, it's a very spiritual desire. நம்மள சிலர் இப்படி சொல்லுவாங்க, இப்படிப்பட்டதான கெட்ட வாஞ்சிகள் ஒருத்தி மேல வரும்போது, நான் அந்த முகத்துல வெளியே இருக்கிறதான முகத்தை பார்த்து போறதில்ல, உள்ள இருக்கிறதான இருதயத்தை ஆத்மாவை பார்த்து நான் போறேன். So if you go to such a person and say, imagine he or she is 60 years old, that's not going to solve the problem. அப்படிப்பட்ட ஆளை பார்த்து அந்த குறிக்கப்பட்டவங்க 60-70 வருஷம் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அதுவும் பிரச்சனையை தீர்க்காது. So by imagining some things different from what is there, that's not the path to victorious life. That's not the proper solution. இருக்கிற காரியத்தை இருக்கிறத விட்டுட்டு வேற ஒன்னதான் கற்பனை பண்ணி யோசிக்கிறது பிரச்சனையை தீர்க்காது. That's the first combination that will not work. செயல்படாத இருக்கக்கூடியதான முதலாவது கலப்பாய் யோசிக்கிற காரியம் அது. There's another thing which will not work. செயல்படாத மற்றொரு காரியம். Some of you will come to the meetings only at 10, 10:30, 11. You will tell your parents, you go first, I'll come later on. You'll get up at 8:30 on Sunday morning. So your parents will sometimes wait because they know if they go first, you won't come at all. So they'll wait and drag you and they'll be late also because of you. உங்களுடைய பெற்றோர்களை பார்த்து உங்களை சொல்லுவீங்க, ஞாயிற்றுக்கிழமை கால ஆராதனைக்கு அம்மா பாப்பா நீங்களாம் போங்க, நான் பின்னால வந்துறேன்னு சொல்லிட்டு 10 மணி 11 மணி 10:30 மணி இப்படி லேட்டா வருவீங்க. இப்படியே உங்களை விட்டுட்டு போனா தூங்கிட்டே இருக்கு, கோயிலுக்கு வர மாட்டீங்கன்னு சொல்லி அவங்களும் விட மாட்டாங்க, தட்டி எழுப்பிட்டே இருப்பாங்க. இதனால அவங்களும் கூட கோயிலுக்கு வராம போயிடும், லேட்டா வரக்கூடிய வாய்ப்பு உண்டாயிருது. So they are trying to push you to the church using the law. அவங்க உங்களை தேவனுடைய சபைக்கு பிரமாணம்னு ஒன்ன வச்சுட்டு தள்ளி உன்னை கொண்டு போறாங்க. Some of you will think that your parents are too strict with you, always interfering in your personal life. Why do you come so late? Where did you go? Why do you buy this dress? Why are you doing this? To whom are you talking? What is that cell phone? What is that SMS? Always interfering in your personal life. உங்கள சிலருக்கு உங்க பெற்றோர்கள் எப்ப பார்த்தாலும் உங்கள்ட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன் எங்க பாக்குற, எங்க பேசுற, என்ன செய்யற, ஏன் லேட்டா வந்த, செல்போன் அந்த எஸ்எம்எஸ் யார்கிட்ட வந்துச்சு, எங்க இருக்கு, இப்படி எல்லாத்துலயும் உன் விஷயத்தை தலை போட்டு பார்ப்பாங்க. ஆக உனக்கு பெற்றோர் நினைச்சாலே ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா தெரியும். So what are they trying? They are trying to use the law to bring you too close to God. அவங்க செய்யறது என்ன தெரியுமா? பிரமாணம்
ரூல் இப்படி உன்னை வச்சுட்டு உன்னை தேவன் கிட்ட நெருங்கி சேர்க்க பார்க்கறாங்க. But this method will take you to a certain distance, but it cannot give you the victory that you want. இந்த ஒரு மெத்தட் உனக்கு ஒரு அளவுக்கு உன்னை கொண்டு போகும், ஆனா வாஞ்சிக்கிற ஜெயத்தை கொடுக்காது. It can take you up to church and make you sit in the church by force, but will not give you the victory. உன்னை கஷ்டப்படுத்தி உன்னை சபை வரைக்கும் கொண்டு போய் உள்ளே உட்கார வச்சிடும், ஆனா செய்ய வேண்டியதை உனக்கு செய்ய வைக்காது. It can make you go and talk to the servants of God, go forward and get prayed for, and make you read the Bible, make you sit on the knees, make you close your eyes, but it can't change your character. உன்னை கொண்டு போய் சபைக்குள்ள கொண்டு வைக்கும், ஊழியக்காரங்க கிட்ட போய் உன்னை நிறுத்தும், முழங்கால் படி வைக்கும், கண்களை மூட வைக்கும், ஜெபிக்க வைக்கும், எத்தனையோ செய்யும், ஆனா உள்ளத்துக்குள்ள இருக்கிற அந்த சுபாவம் இருக்கு பத்தியா, அதை மாத்தாது. So this method of using the law to try to make you go close to God will get you to a certain distance, but it cannot give you the desired victorious life. இப்படி பிரமாணத்தை வச்சுட்டு உன்னை அடக்கி உன்னை சபைக்கு கொண்டு வருது, தேவனுடைய காரியங்களில் ஈடுபட வைக்கிறது ஒரு அளவுக்கு உன்னை கொண்டு வரும், ஆனா விருப்பமானது அடைய வேண்டிய இடத்துக்கு உன்னை கொண்டு வந்து நிறுத்தாது. So this combination also, or this method of trying to achieve victorious life by using the law, although it works only to a certain extent. It has its limits. இந்த பிரமாணங்களை வச்சுட்டு வெற்றி வாழ்க்கை வாழ்றதுக்கு உன்னை நடத்தி கொண்டு போற பகுதி கூட ஒரு அளவுக்கு உன்னை கொண்டு போகும், ஆனா அதுக்கு ஒரு எல்லை இருக்கு, மிஞ்சி போக முடியாது. So you might close your eyes, you might wear white clothes on Sunday morning, you might be standing on your knees, you might say praise the Lord, praise the Lord, praise the Lord, but then the heart might be still fighting with sin. சர்ச்சுக்கு வருவ, வெள்ளை வஸ்திரம் தரிச்சுட்டு வருவ, முழங்கால் போடுவ, கண்ணம் போடுவ, சோதரம் சொல்லுவ, ஆனா உன் இருதயத்துக்குள்ள ஒண்ணு நடக்காது, இன்னும் பாவத்தோடு பெரிய யுத்தமே நடந்துட்டு இருக்கும். There's a third method also which will not work. செயல்படாத மூன்றாவது ஒரு மெத்தட் இருக்கு. One day one pastor was preaching in a sermon. He was saying what another a priest of a religion, a priestess of a religion was saying to how to live an overcoming life. வெற்றி வாழ்க்கை வாழ்வது எப்படி என்று ஒரு பெண் பாதிரியாக இருந்ததான ஒருவர் சொல்லிக் கொடுத்ததான ஒரு காரியத்தை குறித்து ஒரு பாஸ்டர் பிரசங்கத்தில் எப்படி சொன்னார். She said, bite your teeth and control yourself for 40 days. After that everything will be all right. அந்த பெண் பாதிரியா சொன்னது தெரியுமா, இந்த மாதிரி கெட்ட காரியங்கள் வந்துட்டாலே பல்ல கட்சிட்டு 40 நாள் எப்படியாவது சகிச்சுட்டு இருந்து அப்புறம் அது எல்லாமே போயிடும். So suppose you have lust in your eyes, in your emotions, in your thoughts, just control yourself 40 days, bite your teeth and control yourself. After that it will be okay. அவங்க சொன்ன தெரியுமா, ஒருவேளை உனக்குள்ள மனசுல இருதயத்துக்குள்ள உள்ள ஆழத்துக்குள்ள கெட்ட இச்செல்லாம் இருக்குன்னு சொன்னா பல்ல கட்சிட்டு எப்படியாவது 40 நாள் சகிச்சு தாக்கு பிடிச்சிரு, அப்புறம் எல்லாமே போயிடும். What is the result? அந்த விளைவு என்ன? You are not going to get victorious life, you will only lose your teeth. இதுல கண்டிப்பா உனக்கு ஜெயம் கிடைக்க போறது இல்ல, உன் பல்லு தான் போயிடும் கடிச்சு. Now 40 days if you try to control, the 41st day, you know what will happen? That 41st day plus all the previous 40 days, all the areas all together will explode and come out on the next day. இந்த 40 நாள் கஷ்டப்பட்டு நீ தாக்கு பிடிக்க 41வது நாள் எல்லாத்தையும் திறந்து வைக்க, இந்த 41வது நாள்ல விட்டு வச்சதான 40 நாள் சேர்த்து 41 நாளுக்குரிய எல்லாமே சேர்ந்து உன்னை உண்டு இல்லைன்னு பார்த்தது. So you'll on the 41st day, you're not going to be like you were on the first day. You'll be clearing all the areas of the previous 40 days. All the lust of the 41 days will come out. இந்த 41வது நாள்ல நீ ஏதோ 41வது நாளுக்குரியதை மாத்திரம் நீ ஏதோ காரியத்துல காட்ட மாட்ட, விட்டு போனதான 40 நாள் மொத்த பாக்கியம் சேர்த்து வச்சு செலுத்திடுவார். This is called self control and it will not work. இதுதான் நீ உன்னையே அடக்கி ஆளக்கூடிய வாழ்க்கை, இது உன்னை கட்டுப்படுத்தாது. With our own control, with our own exercises, we just cannot live a victorious life. It is impossible. நம்முடைய சொந்த கட்டுப்பாட்டின் மூலமாக வெற்றி வாழ்க்கை வாழவே முடியாது. So this method will not work either. இந்த மெத்தட் வேலை செய்யவே செய்யாது. Now I want to present to you another method which will not work. இன்னும் செயலாற்ற முடியாது இருக்கக்கூடிய மற்றொரு முறையை நான் உங்கள்கிட்ட சொல்றேன். One day a Roman Catholic father he came to my church where I was. ஒரு நாள் நான் இருந்ததான சபைக்கு ஒரு ரோமன் கத்தோலிக்க ஃபாதர் வந்தாரு. And he said he wanted some financial help. அவருக்கு சில பண உதவி தேவைப்பட்டுச்சு. And I asked him, oh, you're not a father anymore? He said no. சொன்னா நீ ஃபாதரா இல்லையா சர்ச்சில்னு கேட்டேன். இல்லன்னு சொன்னாரு. Then I asked, why did you leave that fatherhood? ஏன் இப்படி ஒரு பாதிரியாரா இருக்கக்கூடிய ஃபாதரா இருக்கக்கூடிய நிலையை விட்டுட்டு வெளியே வந்துட்டீங்கன்னு கேட்டேன். He said, I could not live an overcoming life.
வெற்றி வாழ்க்கை வாழ முடியலங்க, அது வந்துட்டேன். I had struggles in my emotions. I had a lot of lusts warring in me. எனக்குள்ள எழுச்சியில எனக்குள்ள கெட்ட கெட்ட ஆபாசமான இச்சைகள் எனக்குள்ள போராடிச்சு. So I went to my superiors and asked them for help. நான் போய் எனக்கு மேல இருக்கிறதான பாதிரிமார்கள்ட்ட போய் உதவிக்கு கேட்டேன். They gave me some counsel. கொஞ்சம் ஆலோசனை சொன்னாங்க. You know what counsel? என்ன ஆலோசனை தெரியுமா? Go to America and enjoy yourself for 2 years. Release all your lust there. When you come back, you'll be all right. நீ 2 வருஷம் அமெரிக்காவுக்கு போய் உனக்குள்ள இருக்கிற ஆசையெல்லாம் அங்க தீர்த்துக்கோ. தீர்த்துட்டு வந்துட்டு அங்க வந்த பிற்பாடு உனக்கு இனி செய்யறதுக்குன்னு ஒண்ணுமே இருக்காது, நீ நல்லா இருவ. Will that method work? அந்த மெத்தட் வேலை செய்யுமா? It will not work. You know why? அது வேலை செய்யாது, ஏன் தெரியுமா? Now he is struggling at the emotional level. If he goes to America for 2 years, he will get into action, and when he finishes 2 years of all sinning there and comes back, where he stopped in America, he'll want to continue in India. இப்போ எழுச்சி லெவல்ல மனதளவுல தான் இந்த போராட்டம் போராடிட்டு இருக்கு. அமெரிக்காவுக்கு போய் 2 வருஷம் அனுபவத்துல இந்த எல்லாத்தையும் அனுபவிச்ச பிற்பாடு, அனுபவ அறிவாக மாற பிற்பாடு, அங்கிருந்து நீங்க வந்த பிற்பாடு எதை அங்க அனுபவிச்சாரோ அதை தொடரத்தான் மனசு உந்திட்டு இருக்கும். So where he stopped in America, there he will start when he comes back to India. அமெரிக்காவுல நிறுத்தி வந்ததை இந்தியா வந்த பிற்பாடு தொடங்க ஆரம்பிச்சிடுவார். So these methods are not only will not work, they are very dangerous. இது வேலை செய்யாது மாத்திரம் இல்ல, பயங்கரமாவும் முடிஞ்சிடும். So by releasing our lust by evil practices, we are not going to win. That's only a subtlety, a deception of the devil. தீமையான முறைகளை கையாண்டு இவைகளை ஜெயிக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கிற எல்லாமே தந்திரமா முடிஞ்சிரும், பின்னால நமக்கு பொல்லாப்பா முடிஞ்சிரும். So we should not use these methods. ஆக இப்படிப்பட்டதான வழிமுறைகளை நம்ம முயற்சி செய்யக்கூடாது. Now there is another method which some people use, will also work only to a certain extent. சிலர் உபயோகிக்கிறதான சில மெத்தட் இருக்கு, கொஞ்சம் அளவு இருக்கும், அப்புறம் வேலை செய்யாது. Some parents, so they will come to the servants of God and say, let my son, let my daughter be with you in the faith home, let them do some faith home work, then everything will be all right. சில பெற்றோர்கள் வந்து சொல்லுவாங்க ஊழியக்காரங்கிட்ட, என் பையன் உங்க கூட இருக்கட்டும்னே, உங்க கூட வச்சுக்கோங்க, faith homeலயே தங்கட்டும், கொஞ்ச நாள் உங்க கூட இருந்தா எல்லாம் சரியாயிரும், அப்ப நல்லா ஆயிடுவான். That's a good beginning. அது நல்ல ஆரம்பம் தான். But that itself will not provide the solution. ஆனா அது மாத்திரம் ஒரு நல்ல விடையை கொடுக்காது. That's a change of atmosphere, a life of separation. அது வெறும் இடம் மாற்றம் தான், வேறுபாட்டின் வெறும் நிலை தான். It's very essential but not sufficient. ஆனா ரொம்ப முக்கியம், ஆனா போதுமானதல்ல. Because the solution for these things cannot come from a change of atmosphere, it should come from inside ourselves. இவைகளில் உண்டாகிற செயல் மாற்றம் இடமாற்றத்தினால் உண்டாகிறதல்ல, இருதய மாற்றத்தினால் உண்டாகிறது. So although you can change your atmosphere, your inside can still be burning, and then when the situation comes, you can fall into sin. வெளியே எல்லா சூழ்நிலையும் நீ மாத்திக்கலாம், உள்ள நீ எரிஞ்சிட்டு இருப்ப. சாதகமான ஒரு காரியம் கைகூடி வரும்போது பாதகமான நிலைக்கு நீ விழுந்துருவ. So these are the lessons that we can learn from our failures. நம்முடைய தோல்விகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் இவைகள். The law will not work. பிரமாணம் வேலை செய்யாது. Self control will not work. சுய கட்டுப்பாடு வேலை செய்யாது. Releasing our lust somewhere, it will not work. இச்சையெல்லாம் ஒரு இடத்துல போய் தீர்த்துக்கிட்டா அதுவும் வேலை செய்யாது. So these kinds of methods are not going to work, we learn. இப்படிப்பட்டதான முறைகள் வேலை செய்யாது, செயலாற்றாது என்று நம்ம பார்த்தோம். When we listen to words like this, something dangerous can happen. இப்படிப்பட்டதான காரியங்களுக்கு நம்ம செவி கொடுத்தா பயங்கரமான சம்பவம் நமக்கு நடந்துரும். Oh, that means by failures we can make discoveries, is it? தோல்வினால நம்ம புதிய கண்டுபிடிக்கலாமா? That means let me fail some more. அப்ப நான் இன்னும் கொஞ்சம் தோத்துட்டே இருக்கிறேன். You see what's happening? A kind of a daring, presumption to sin occurs there. இங்க நடக்கிறது தெரியுமா? பாவமான காரியங்களுக்கு துணிகரமாக இருந்து செயலாற்றக்கூடியதான ஒரு மனப்போக்கம் உண்டாகுது. We are speaking these things so that you should not be condemned, but now when you listen to messages like this, oh, so failure is good, is it? So let me fail some more and we'll start playing. நீ உன்னையே ஆக்கினைக்குள்ள தீர்த்தக்கூடாதுன்னு சொல்லி செய்திகள் கொடுக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்களுடைய மனசுல வரும். தோல்விகள் மூலமா நம்ம கண்டுபிடிக்கலாமா? அப்ப இன்னும் கொஞ்சம் தோல்வி போட்டோம். So we can make more discoveries. ஆகவே இன்னும் அதிக கண்டுபிடிக்கலாம். So there we have to be very careful. இங்க நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். That's why when we speak this message, we are speaking a dangerous message, because if you don't use it properly, it can get misused. ஆகவே நாங்க பேசும்போது ஒரு
ஒரு ஆபத்தான காரியத்தை தான் பேசிட்டு இருக்கிறோம். நீ சரியா யூஸ் பண்ணாட்டா, நீ சரியா இல்லக்கட்டா ஆபத்து தான் முடிஞ்சிடும். If you don't accept it in the right spirit, you will say it's good to fail and continue to fail, and then you will fail altogether. சரியான ஒரு இருதயத்தோடு இருந்து இதை ஏற்றுக்கொள்ளாட்டா நீ தோக்க ஆரம்பிப்ப, தோல்வியை அதிலே தொடர ஆரம்பிப்ப, அதிலே கடைசியா முடிவு முடிஞ்சிடும். That's why when David failed in his life, தாவீது தன் வாழ்க்கையில தோத்த போது he said, teach me to know wisdom in my heart. ஞானத்தை என் இருதயத்தில் அறிந்து கொள்ள என்னை போதியும். Read Psalm 51 verse 6. 51ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். He says, Lord, you desire truth in the inward parts. ஆண்டவரே தேவனே, என் இருதயத்தில் அந்தரங்கத்தில் உண்மை இருக்க வாஞ்சிக்கிறேன். But that's not enough. In the hidden part of my heart, I want to know wisdom. என் உள்ளந்திரியங்களில் உம்முடைய ஞானத்தை அறிய நான் வாஞ்சிக்கிறேன். So when the psalmist asks for truth in the inward parts, he's asking for a sincere heart. உள்ளந்திரியங்களுடைய ஞானத்தை வாஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லி அறியணும் சொல்லி உண்மையை அறிஞ்சிக்கணும் போது ஞானத்தை அவர் கேட்கிறார். He's asking for a sincere heart. ஒரு உத்தம இருதயத்தை கேட்கிறார். For some of us, although we fail, our sincerity becomes our certificate. நமக்கு சிலர் தோத்துட்டு போனா கூட நம்ம கிட்ட உண்மை ஒரு சான்றிதழா முடிஞ்சிடும். What to do? I cannot win. I cannot overcome. என்ன செய்யறது? என்னால ஜெயிக்க முடியல, என்னால முடியல. I am sincere. I am praying. I am doing my duty. Now it's God's part. நான் கரெக்டா தான் உத்தமமா தான் சரியா ஜெபிச்சேன், என் பகுதியை கரெக்டா செஞ்சிட்டேன். That's all I can do. I can't do more than that. என்னால இதான் செய்ய முடியும், இதுக்கு மேல என்ன செய்ய முடியும்? I can pray. That's all. I prayed. Finished. என்னால ஜெபிக்க முடியும், ஜெபிச்சேன், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. Now it's God's part. God's part. இப்பெல்லாம் அதெல்லாம் ஆண்டவர் பக்கம். Now He has to give me the victory. ஜெயம்னா அவர் தானே தரணும். So till He gives the victory, I can play. அவர் வெற்றியை கொடுக்கறவங்க நான் விளையாண்டுட்டே இருப்பேன். So that's very dangerous. That's why the psalmist says, Lord, I don't want to be sincere alone. Help me to have wisdom so that when I try to use my sincerity as some certificate of acceptability before God, I don't become presumptuous in sin. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறார், ஆண்டவரே நான் உண்மையா இருக்கணும், அந்த உண்மையா இருக்கும்போது ஞானம் உள்ளவனா இருக்கிறதுக்கு எனக்கு போதித்தருளும். ஏனென்றால் இப்படி ஞானமா இல்லாட்டா எனக்கு இருக்கிறதான தோல்விகள் மத்தியில் இந்த தோல்வியை நான் சாதகமா விட்டுருவேன், பிற்பாடு அதே சான்றிதழ வச்சு துணிகரமான பாவியா மாறிடுவேன். This is a lesson that I learned in my life. என் வாழ்க்கையில நான் கற்றுக்கொண்ட பாடம் இதுதான். When I was a young person, நான் ஒரு வாலிபனா இருந்தபோது I used to cry and fast and pray. I have even rolled on the ground for an overcoming life. I have hit my head and done so many things. And when I come out of that prayer, it's as though I have done something very acceptable in God's sight. I'm very self-satisfied, as though I have finished my part to perfection. நான் எனக்கு வெற்றி வாழ்க்கை வேணும்னு சொல்லி கதறுவேன், உபவாசம் பண்ணுவேன், தரையில உருண்டு பொருள்வேன், தரையை நெத்திய போய் அடிச்சு தரை செவத்துல அடிச்சு மோதிக்கிடுவேன், வெற்றி வாழ்க்கை கிடைக்கணும்னு சொல்லி இப்படிலாம் செஞ்சு பார்ப்பேன். இப்படிலாம் செஞ்ச பிற்பாடு வெளியே வந்த பிற்பாடு எனக்கு எப்படி இருக்குன்னா, நம்ம ஏதோ ஒன்று அடைஞ்ச மாதிரி, வெற்றி கொண்ட மாதிரி, செய்ய வேண்டியது செஞ்சிட்ட மாதிரி இப்படிப்பட்டதான ஒரு உணர்வுகள் உண்டாகும். இதனால ஒரு துணிகரம் உண்டாகும். So because of that, one self-satisfaction will be there. இதனால ஒரு சுய திருப்தி இருக்கும். My part is over. Yes, நான் செய்ய வேண்டியதை நான் செஞ்சிட்டேன். Now it's God's part to give me victory. இப்ப தேவனுடைய பகுதி அவர் செய்ய வேண்டியது. In that very thought, my part is over, now it's God's part, that presumption to sin is born. என் பகுதி முடிஞ்சிச்சு, ஆண்டுடைய பகுதி அவர் தான் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வந்த உடனே பாவத்தை துணிகரமா செய்யக்கூடியதான அந்த உணர்வுகள் பிறக்க ஆரம்பிச்சிடும். Because now my part is over, I can go where I want to go, I can think what I want to think, I can see what I want to see, I can feel whatever I want to feel, because I finished my part. Now God has to stop me. என்னுடைய பகுதி செய்ய வேண்டியதை செஞ்சு முடிச்சிட்டேன்னு சொன்ன உடனே இப்ப நான் போக வேண்டிய இடத்துக்கு போகலாம், பேச வேண்டிய இடத்துக்கு போகலாம், பார்க்க வேண்டிய இடத்துல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் துணிகரமா செய்யக்கூடிய பகுதி ஆரம்பிச்சிடும். Now it's God's part. He has to stop me now so I can go. இப்ப தேவனுடைய பகுதி அவர் தான் அதை செய்யணும், அவர் தான் நிறுத்தணும், அவர் செய்யட்டும். To discern this we need wisdom, the psalmist says. இத பகுத்து அறிகிறதுக்கு ஞானம் வேணும்னு சொல்லி சங்கீதக்காரர் சொல்றார். So we should really pray that although God teaches us lessons from failure, the praying should not stop, the playing should not start. நம்முடைய ஜீவியத்துல ஆண்டவர் தான் நமக்கு இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி இருந்தால் கூட நம்முடைய ஜீவியத்துல ஜெபிக்கிறது நிறுத்தக்கூடாது, விளையாடுறது எந்த விதத்திலும் ஆரம்பிச்சிடக்கூடாது. Somehow we should keep on pressing so that we might win in the end, because the answer is like finally after 400 failures
Edison got the right discovery. In the same way, we should make the right discovery. The solution is only in Jesus. 400 கண்டுபிடிப்புகளை இந்த ஆல்வா எடிசன் கண்டுபிடிச்சது போல நம்முடைய தோல்விகள் மத்தியில நிச்சயமா நம்ம வெற்றி அடைஞ்சிருவோம் சொல்லி அதுக்காக அடையக்கூடியதான அந்த முயற்சியில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். He who came to destroy the works of the devil will destroy it in our lives too when we surrender to him. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி வந்தவர் நாம் நம்மையே அவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கும்போது நம் வாழ்க்கையில் இருக்கிற பிசாசின் கிரியைகளை அழிக்க வல்லவராக இருக்கிறார். Don't give up, keep falling at his feet. The victory will be ours. ஒரு நாளும் இதை விட்டுறாதீங்க, தொடர்ச்சியா தொடர்ந்துட்டே இருங்க, நிச்சயமா ஜெயம் நமக்கு கிடைச்சிரும். தம்பி தங்கச்சிமார், ஒரு காரியம் இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கிற வேண்டிய பகுதி, உங்களுடைய சொந்த முயற்சிகள் ஒரு நாள் வெற்றியை தராது. பரலோகங்கிறது நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், இது மட்டும்தான் ஒரே வழி. வெற்றி வாழ்க்கைங்கிறது தேவன் அவருக்குள்ள மாத்திரம் தான் டிசைன் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதை தவிர நீ எங்க என்ன பிரயாசப்பட்டாலும் அது உனக்கு ஆக்கினை தீர்ப்பை தான் கொடுத்துட்டே இருக்கும். நீ வெற்றி வாழ்க்கை நீ நினைப்ப, ஆனா கொஞ்ச நாட்கள் சளிப்பு உண்டாயிரும். ஏன்னா அது அவற்றிலிருந்து வந்தா தான் அது நித்தியமா இருக்கும். நம்ம அநித்தியமானவங்க கொஞ்ச நாள் தான் இருக்கும், அதுக்கப்புறம் சளிப்பு வந்துடும். நித்தியமான தேவன் வர்றதுதான் நித்தியமா இருக்கும். ஆகவே இன்னைக்கு உனக்குள்ள வெற்றி வாழ்க்கை இல்லாம இருக்கும்போது நிறைய நேரங்களை நீ ஜெபிப்ப, உபவாசம் பண்ணுவ, கதறுவ, அழுவ, யார்ட்டையா போய் சொல்லலாம் போல இருக்கும், ஆனா பயமா இருக்கும், சொன்னா என்னை பத்தி தப்பா நினைச்சுக்கிடுவாங்க அப்படின்னு நினைப்ப. சில பேர் தப்பா நினைச்சாலும் பரவாயில்லன்னு சொல்வீங்க, சில பேர் சொல்லாம அட்டைக்கு உள்ள கண்டு புழுங்கிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொல்றேன், வெற்றி வாழ்க்கைங்கிறது ஆண்டவர் ஏற்கனவே உன் பேர்ல பட்டா போட்டு வச்சதுதான். ஆனா நீ அடையணுங்கிறது உன் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முயற்சியா இருக்கு. நீ நல்லா இருக்கிறதுனால கர்த்தர் உனக்கு அதை தரல, நீ ஜெபிச்சனால உன்னை தரல, நீ சில காரியம் சாதிச்சதுனால தரல, ஆண்டவர் நல்லா இருக்கிறபடினால தான் உனக்கு தந்திருக்கிறார். சொல்ல போனா நீ ஜெபிக்கிறதுனால ஜெய ஜீவியத்தை கத்தட்ட கேட்கறது இல்ல, கத்த ஜெய ஜீவியத்தை தரதுனால தான் கத்தட்ட கேட்கிறோம். நம்ம ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட நமக்கு சொந்த முயற்சினால் சாதிக்க முடியும் நம்ம நினைக்கவே கூடாது. ஒரு 2 பகுதிகள் மாத்திரம் நானும் சொல்லிட்டு நம்ம கதறி அழுது ஜெபிக்க ஆரம்பிப்போம். கவனி, உன்னுடைய லைஃப்ல முத தோல்வியை சந்திக்கிற சில காலகட்டங்கள்ல எப்படியாவது வெற்றி வாழ்க்கையை நம்ம அடைஞ்சிடலாம், நம்ம அடைவோம், கத்த தருவார் அப்படின்னு உனக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கும் இல்ல? அப்படித்தானே? அதனால முழங்கால் போடுற, ஜெபம் பண்ற, கண்ணை மூடுற, ஆண்டவரை ஜெபிக்கிற, உபவாசம் பண்ற, ஆண்டவர் தருவார்னு சொல்லி. இந்த ஃபெய்த் இருக்கு பத்தியா, அது ஒரு நாள் அழிஞ்சிடக்கூடாது. விசுவாசங்கிறது என்னன்னா, நீ உன்னுடைய காரியத்தினால உன்னை செய்ய முடியும்னா விசுவாசிக்க வேண்டியதுங்கிற அவசியமே இல்லை. திருப்பி சொல்றேன், ஒரு காரியத்தை நீ விரல் போட்டு செய்ய முடியும்னு சொன்னா அந்த விஷயத்துல நீ செஞ்சிடலாம், உன் விரல் போட்டு செஞ்சிடலாம், விசுவாசிக்க தேவையில்லை. விசுவாசங்கிறது வேஸ்ட். ஆனா தேவன் நீ கடுகளவு விரல் போட்டு செய்ய வேண்டாம், நானே அதை உனக்காக செஞ்சுட்டேன், ஏன்னா உன்னால் செய்ய முடியாது, நீ பலவீனன், நான் பலசாலி என்று அவர் ஏற்கனவே செஞ்சுட்டார். ஆகவே நீ விசுவாசிச்சா உனக்கு இது கிடைச்சிடும். இந்த விசுவாசம் ஒரு விளக்கு போல. நான் எப்படியாவது ஒரு நாள் ஜெய ஜீவியத்தை அடைஞ்சிருவேன். பிசாசு உனக்கு நிறைய தோல்வியை தருவான். தாமஸ் ஆல்வா எடிசன் 400 தடவை தோத்துட்டு தான் நண்பன் பார்த்தான். ஆனா இவர் கண்டுபிடிப்பா பார்த்தாரு. அந்த 400 தோல்வியில இவருக்குள்ள ஐயோ 400 தடவை தோத்துட்டோம், இனி தோத்துருவோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்துச்சுன்னா அந்த எண்ணம் விசுவாசத்தை சாப்பிடும். அதுக்கப்புறம் இன்னொரு உலகத்தை போய் எடுக்கிறது மைண்ட் வராது. பிசாசு உனக்கு தோல்வியை தருவான், பலவீனத்தை தருவான். உன்னுடைய வெற்றியில ஜெபத்துல தடக்கு நிறைய உண்டாகும், தடை உண்டாயிட்டே இருக்கும். இப்போ உனக்கு ரொம்ப ஜாக்கிரதை, உனக்குள்ள இருக்க ஃபெய்த் போகக்கூடாது. ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்றார், சாத்தான் உன்னை கோதுமையை சொலகளை வச்சு புடைக்கிற மாதிரி புடைக்கிறதுக்கு வேண்டிட்டான். நானும் என்ன சொன்னேன், நானும் சாத்தானே அவனை மொல்லமா போட, விட்டு விட்டு போட, எப்பயாவது போட, அல்லது ஒரு தடவை புடைச்சிட்டு விட்டுரு அப்படின்னா சொன்னாரு. என்ன சொன்னாரு? சாத்தான் உன்னை புடைக்கிறதுக்கு வேண்டிக் கொண்ட, நானும் உன்னுடைய விசுவாசம் ஒழிஞ்சு போகாம இருக்கு. அடுத்த நீ இன்னும் 10 தடவை போட, 100 தடவை போட, 200 தடவை புடைக்கணும், புடைச்சுக்கோ, எனக்கு அது விஷயம் கிடையாது.
நீ புடைக்கிறதுனால நீ ஜெயிக்க போறதில்ல, விசுவாசம் ஒளிஞ்சு போறதுனால தான் நம்ம தோத்து போயிடுவோம். சொல்றியா? நான் சொல்ற கேக்குதா? அப்போ உங்களுடைய ஃபெய்த் குறையவே கூடாது. இன்னும் வரட்டும் போராட்டம், இன்னும் டென்ஷன் வரட்டும், இன்னும் நான் விடுற மாதிரி இருக்கட்டும். இப்ப நல்லா ஜெபிச்சுட்டு போறேன், திடீர்னு மனசுக்கு கெட்ட எண்ணங்கள் வந்துருது, திடீர்னு கோவம் வந்துருது, திடீர்னு டென்ஷன் வந்துருது. பிசாசு உனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை சாப்பிட பார்ப்பான். அதை சாப்பிடுவோம். அதை சாப்பிட்டுட்டா நீ அப்படி கொலகொலன்னு விழுந்துருவ. இன்னும் போராட்டம் வரட்டும், இன்னும் யுத்தம் வரட்டும், நான் ஜெயிப்பேன்டா ஒரு நாள், தலையை வாங்க வேண்டாம், அந்த எண்ணங்கள் இருக்கு. நீ இன்னைக்கு போராடினாலே நான் தோத்து போவேன் இல்ல, என் வெற்றி ஏற்கனவே ஆண்டவர் சிலுவையில முடிச்சிட்டார். இன்னைக்கு நீங்க ஜெபிக்கிறதுனால வெற்றி கிடைக்கிறது இல்ல, 2000 வருஷத்துக்கு மேல சிலுவையில சாத்தானே வெற்றியாய் சிறந்தபடினால் நம்ம வெற்றி கிடைச்சிச்சு. நான் சொல்ல புரியுதா? உங்க வெற்றி இன்னைக்கு வந்தது இல்ல, நாளைக்கு கிடைக்க போறது இல்ல, நேற்று கிடைச்சது இல்ல. என்னைக்கு கிடைச்சது? 2000 வருஷத்துக்கு முன்னால ஏற்கனவே சிலுவையில இருக்குது. அதைத்தான் நம்பிக்கிட்டே இருக்கு. ஒரு பக்கத்துல தேஜன சொன்ன மாதிரி உங்களுடைய சொந்த முயற்சிகளை ஒரு நாளும் செய்யக்கூடாது. நம்பர் 2, உங்களுடைய பாசிட்டிவ் சைடுல ஏற்கனவே அதை முடிச்சிட்டா அதை நம்பிக்கிட்டே இருக்கு. உங்களுடைய லைஃப்ல இருக்க தோல்வியை நம்பக்கூடாது, பலவீனத்தை நம்பக்கூடாது, இச்சையை நம்பக்கூடாது, டென்ஷனை நம்பக்கூடாது. மிஞ்சி மிஞ்சி போனா நீங்க நானும் என்ன தெரியுமா செய்வோம்? நமக்கு பெஸ்ட் செய்ய தெரிஞ்சது தெரியுமா? நல்லா கோவப்படுவோம். இந்த பொண்ணு கோவக்காரியா இருப்பா, இந்த பொண்ணு இச்சையா இருப்பா, இந்த பையன்கிட்ட சண்டை புரியனா இருப்பான், அந்த பையன்கிட்ட இச்சை பண்ணுவான். இப்படி எத்தனையோ நமக்கு கோபம், கசப்பு, சண்டை, இச்சை எல்லாம் நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கு. ஆனா கிரேட் தான் வித்தியாசம். நமக்கு சான்ஸ் கிடைக்கும், அதனால பரிசுத்தவான் மாதிரி அப்படி நடிக்கணும். அப்போ நம்ம எல்லாருக்குள்ளயுமே நம்ம பிறக்கும் போதே நம்ம ரத்தத்துக்குள்ள இருக்கு, அப்படித்தானே? ஏன்னா நம்ம எல்லாரும் ஆதாமின் பிள்ளைகள், நம்ம எல்லாரும் ஆதாமின் பிள்ளைகள், நம்ம எல்லாருக்குள்ளயும் அது இருக்கு. ஆனால் நம்ம மிஞ்சி மிஞ்சி போனா தப்பு தான் செய்ய தெரியும். ஆனா ஆண்டவர் விசுவாசத்தினால இந்த வெற்றி வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். நீ விசுவாசி, அந்த வெற்றியை நான் உனக்கு கொடுத்துறேன். பிசாசு அந்த விசுவாசிக்க விடாம உங்களுக்கு நடக்கிறத விசுவாசிக்க விடுவான். இன்னைக்கு தோக்குறது, சண்டை பிடிக்கிறது, உனக்கு இச்சையை உண்டாகிறது, மனசுல இருக்க போராட்டம், வீட்டுல இருக்க போராட்டம், இங்க யார் ரகசியமா செய்ய திடீர்னு நடக்கிற ஃபெயிலியர், இதை பெருசா லைட் அடிச்சு காட்டுவான். ஆண்டவருடைய காரியத்தை ரொம்ப கொஞ்சமா காட்டுவான். இந்த நேரத்துல ஆண்டவரே உண்மை விசுவாசிக்க எனக்கு ஒரு பலன் தான் ஆண்டவரே. அந்த விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உன் விசுவாசம் ஒளிஞ்சு போக கூடாது. அந்த ஃபெய்த் உனக்குள்ள இருக்குன்னா அதுக்கு ஒரு காரியம் நான் உனக்கு சொல்றேன். விசுவாசம் உன்னை எப்ப பார்த்தாலும் ஆண்டவர் பக்கமாகவே பார்த்துட்டே இருக்க வைக்கும். எத்தனை போராட்டம் வரட்டும், நான் அவரையே பார்ப்பேன், அவரையே பார்ப்பேன், அவரையே பார்ப்பேன், அவரையே தேடிட்டே இருக்க வைக்கும். உன் தோல்வியை பார்க்கவே பார்க்காது. இன்னைக்கு 1000 தோத்து போயிருப்பேன், ஆனா நான் ஜெயிப்பேன், ஒரு நாள் ஜெயிப்பேன், ஒரு நாள் வெற்றி வரும். அந்த போராட்டம் என் தோல்வியை நம்பவே மாட்டேன். இன்னைக்கு நமக்கு ஒரு சவால் இருக்கு. இன்னைக்கு எத்தனை பேர் அந்த விசுவாசம் ஒளிஞ்சு போக கூடாது, எனக்கு எப்படி ஒரு நாள் ஜெயிச்சியும் கிடைக்கும், நான் தோக்கவே மாட்டேன். இன்னைக்கு மாறி மாறி அடி வாங்கினாலும் பரவாயில்ல, நான் ஜெயிப்பேன். நீங்க பாத்தீங்கன்னா அரசியல் கட்சிக்காரங்க பாத்துருக்கீங்களா? ரைட், அவங்க பயங்கரமா ஓட்டுல டெபாசிட் போற மாதிரி கூட தோத்து போயிருப்பான். ஆனா அவன் சொல்லுவான், சீக்கிரமாக நான் கோட்டையை பிடிப்போம், அடுத்த முதல்வர் நாங்க தான். அவன் தான் விசுவாச வீரன். நமக்கு ஒரு சின்ன இச்சை வந்து எப்ப புல்கடிக்கு பயில வந்த மாதிரி கீழே விழுந்து டமால். நமக்கு ஒரு சின்ன ஒரு போராட்டம் வரணும், அவள்தான் ஐயோ போச்சுரா, இல்ல நரகத்துக்கு போய் நம்மளே பிசாசு யாருமே தேவையில்லை, நம்மளே போய் ஜெயில போய் உட்காந்துக்கணும். அப்புறம் கை தட்ட மாட்டோம், பாட்டு பாட மாட்டோம், ஆவி இல்லாத மாட்டோம், ஒன்றிய மாட்டோம். கொஞ்சம் மூஞ்சி கொஞ்சம் சண்டை வரட்டும், அதுக்கப்புறம் ஆவியே வராது. ஆனா இதுக்கு மத்தியில ஒரு ரத்தம் இருக்கு, ஆண்டு ரத்தம் இருக்கு. அந்த ரத்தத்தினால் நான் கழுவேன், சுத்திகரிப்பேன். அவருடைய வசனம் இருக்கு, அதை உறுதியா பிடிச்சுக்கிடுவேன். கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கு, அதை பெற்றுக்கொண்டு ஜெயிப்பேன். அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறது இல்லை. சொல்லப்படிதான் அந்த விசுவாசம் இருந்துச்சுன்னா விசுவாசம் கும்மு கும்முன்னு குத்தலாம், டமா டமா ஓடி போயிடுவான். அப்படிப்பட்ட விசுவாசம் இருந்துச்சுன்னா நீங்க லைட்டா ஒரு கோபம் வந்தவொடனே, இச்சை வந்தவொடனே, சண்டை வந்தோடனே, தகராறு வந்தோடனே அப்படியே சுருண்டு படுத்துட்டு எலியா மாதிரி, நான் நல்லவன் நல்ல ஆண்டவரே, நான் நல்லவன் நல்ல ஆண்டவரே, என்னை சீக்கிரமா எடுத்துக்கொள்ள ஆண்டவரே. அப்படிதான் நம்ம ஜெபிக்க ஆரம்பிப்போம். இன்னைக்கு ஆண்டுகிட்ட கேட்போமா, ஆண்டவரே என் விசுவாசத்தை இன்னைக்கு வர்த்திக்க பண்ணும். கட்டுகளவு என் கிரியையில, கெட்ட முயற்சிகள்ல, தவறான பழக்கங்களை முயற்சிக்காம ஒரு நல்ல போராட்டம் போராடக்கூடிய விசுவாசத்தை எனக்கு வர்த்திக்க பண்ணும். அந்த விசுவாசத்தை ஒரு அக்கினியா என் மேல் போடு ஆண்டவரே. அந்த விசுவாசம் நம்பர் 1. நான் ஏற்கனவே தப்பு பண்ணிருக்கேன் ஆண்டவரே, இந்த கூட்டத்துக்கு வந்து உட்காரத்துக்கு முன்னால கூட தப்பு செஞ்சுட்டு தான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, என்னை ஒன்று கூட கழுவு ஆண்டவரே. நான் செஞ்ச தப்புக்கு நான் நரகத்துக்கு தான் போகணும், ஆனா விசுவாசிக்கிறேன் இந்த தப்புக்குரிய அத்தனை பலியும் நீ செஞ்சிருக்கிறீர் ஆண்டவரே. ரத்தத்தினால் என்னை கழுவி இருக்கிறேன். உடைய பலிக்குள்ள நான் பாவியா இல்ல, சுத்தமா தான் இருக்கிறேன் ஆண்டவரே. நம்பர் 2, அதே பலிக்குள்ள நான் பரிசுத்தமா இருக்க மாத்திரம் இல்ல, பூர்ணமா இருக்கிறேன் ஆண்டவரே.
நான் உண்மை போலவே இருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவர் உன்னை என்னையும் பார்க்கும்போது ஒரு பாவியா பார்க்கறதில்ல, ஒரு மனவாட்டியாவே பார்க்கிறார். அந்த பார்வை உங்களுக்கு இருக்கா? அதனால தான் நீங்க என்ன தப்பு பண்ணிட்டு உட்காரீங்க உள்ள சர்ச்சில், காட் உங்களை பார்த்து தீர்க்கதரிசனம் என்ன சொல்றாரு, சனிக்கிழமை காத்து கூட வந்து உட்காரீங்க, காத்து கொடுத்த உட்கார்ந்த உடனே ஆண்டவர் உங்களை பார்த்து பாவியா பாக்குறது இல்ல. பாவியா பார்த்தா என்ன செய்வார், உட்கார்ந்த உடனே யாருக்காவது அந்நிய பாஷை வந்து பாவியே பெரும்பாவியே, 3வது பாயில உட்கார்ந்துருக்க 2வது ஆளு உன்னை பார்த்து எனக்கு தெரியும், இப்பதான் நீ அங்க போயிட்டு வந்த, இப்பதான் அங்க போயிட்டு நீ உருப்பிடுவியா, நீ விளங்க மாட்டியா, நரகத்துல போன ஆண்டு பயங்கரமா சொல்லணும். ஆனா எவ்வளவு தப்பு பண்ணிட்டு வந்தா கூட ஆண்டுடைய விசுவாசம் என்னன்னா, என் மகனே நீ திரும்பி வர மாட்டாயா, உன் இருதயத்தை எனக்கு தரமாட்டாயா, உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வேன், உன்னை கைவிட மாட்டேன், உன்னை நான் பேர் சொல்லி அழைத்தேன், என்னென்னலாம் சொல்றாரு, அள்ளி விடுறாரு நம்ம வாக்குத்தத்தம். இன்னைக்கு நமக்கு அந்த விசுவாசம் இல்லை பாத்தீங்களா? ஆண்டவரே எனக்கு அப்படி ஒரு ஃபெய்த் எனக்கு தாங்க ஆண்டவரே. இன்னைக்கு கேட்போமா ஆண்டவர், ஆண்டவரே எத்தனை தடவை நான் என் மேல ஒரு விசுவாசம் வச்சுக்கிறேன், அந்த ஃபெய்த் எனக்கு தார் ஆண்டவரே. என் கிரியையினாலேயோ தவறான முயற்சியினால முயற்சிக்காமல் எனக்கு விசுவாசத்தை தார். இன்னைக்கு கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா, ஆண்டவர்கிட்ட கதறி கேட்போமா, ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலையை தார் ராஜா. எத்தனையோ முறை தவறான வழிகளை நான் கையாண்டு நான் தோத்து போனேன் என்று நினைத்து விட்டேன். ஆனால் இதுக்குள்ள இருந்து நான் இன்றைக்கு கொண்டு கண்டுபிடித்து விட்டேன், இவைகள் தவறான முயற்சிகள் தான். இன்னும் ஒரு சரியான கண்டுபிடிப்பை இன்றைக்கு எனக்கு கண்டுபிடிக்க உதவி செய்திருக்கிறேன். உங்களுடைய விசுவாசத்தினாலே நான் பெறக்கூடிய ஒரு தேவ நீதி எனக்கு இருக்கு ஆண்டவரே. நான் செய்த திரளான பாவங்களே நீர் மன்னிக்கிறவர், எனக்காக சிலுவையில் சுமந்தவர் என்று முதலாவது படியாக நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் இதனால் என்னை பரிசுத்தமாக்குகிறீர் என்று விசுவாசிக்கிறேன். நான் பாவி என்று ஒத்துக்கொள்கிறேன். இன்றைக்கு என்னை கழுவி என்னை சுத்திகரியும் ராஜா. இந்த கூட்டம் முடிவதற்கு முன்பாக என்னை கழுவி சுத்திகரியும் ராஜா. எனக்கு ஒரு விடுதலையை தாரும் ஆண்டவரே, என்னை கழுவி சுத்திகரியும். ஆண்டவரத்தில் நாம் கேட்க ஆரம்பிப்போம், ஆண்டவரத்தில் கதறி ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஆண்டவரே இத்தனை முறை நான் தவறான காரியங்களில், நான் தவறான அணுகுமுறைகளினால் நான் சோர்ந்து போய் இழைத்து போய் விட்டேன், தோல்வியை தழுவிக்கொண்டேன், என் இருதயமே என்னை குற்றவாளியாக தீர்த்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே இன்றைக்கு கர்த்தாவே, இவைகள் மூலமாக இந்தந்த காரியங்கள் தவறானவைகள் என்று நான் என்னையே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதபடிக்கு இவைகள் நடைமுறைக்கு ஒவ்வாது சொந்த முயற்சிகள் என்று ஒத்துக்கொள்கிறேன். ஆண்டவரே இனிமேல் உம்மால் உண்டாகிற விசுவாசத்தினால் உண்டாகிற தேவ நீதிக்காய் நான் காத்திருக்கிறேன். ஆண்டவரே எனக்கு ஒரு பெரிய விடுதலையை தார், எனக்கு ஒரு பெரிய விடுதலையை தார் ஆண்டவரே, எனக்கு ஒரு விடுதலையை தாரும் ராஜா. யார் யார் வாஞ்சிக்கிறீர்களோ ஜெபிக்க ஆரம்பிங்கள். கர்த்தருடைய வல்லமை எனக்கு இறங்கி கொண்டிருக்கிறது. முதலாவது விசுவாசத்தின் பகுதிகள் என்னுடைய அத்தனை கொடிய பாவங்களுக்கும், என் கொடிய நோய்களுக்கும், என் தவறான வாழ்க்கைக்குரிய அத்தனை தண்டனையும் இயேசு சிலுவையில் எடுத்துக்கொண்டார். என் பாவத்துக்காக இரத்தத்தை சிந்தி விட்டார். ஒவ்வொரு துளி இரத்தமும் என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதை எப்படியே வெளிப்படுத்துகிறது. அதை விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு தழும்புகளும் என் நோய்களை எடுத்து விட்டது என்று விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு தூக்கப்பட்டதான அந்த கோர காட்சியை பார்க்கும் போது எனக்குள் இருக்கிற சாபங்கள் நீங்கிவிட்டது என்று நான் எண்ணுகிறேன். எனக்கு அவருடைய மரணத்தை பார்க்கும் போது இனி நான் சாக வேண்டிய, நரகத்துக்கு போக வேண்டிய, 2ஆம் மரணத்தை அடைய வேண்டிய ஒரு ஆள் அல்ல, நான் ஒரு பரிசுத்தவான், கர்த்தரால் இரத்தத்தினால் கழுவப்பட்டவன் என்கிற ஒரு தைரியம் எனக்கு உண்டாகுது. இன்றைக்கு ஒரு புது பலன் எனக்கு உண்டாகுது. இந்த கூட்டம் முடிவதற்கு முன்பாக எனக்கு ஒரு புதிய ஒரு இருதயத்தை கர்த்தர் தரப்போகிறார். இந்த கூட்டம் முடிவதற்கு முன்பாக எனக்கு ஒரு புதிய வல்லமை கர்த்தர் தரப்போகிறார். ஆண்டவருடைய நாமத்தினால் ஒரு விடுதலை. ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலையை தார். இரத்தத்தை ஊற்றி இப்பொழுதே கழுவு ராஜா. ஆண்டவரே என்னுடைய சொந்த கிரியைகளை நான் சாதகமாக எடுத்துக் கொள்ளாமல், ஆண்டவரே உம்முடைய கிரியைகளின் மேல் நம்ப எனக்கு பலன் தார். இரத்தத்தை ஊற்றி கழுவு ராஜா. நான் ஒரு பாவி என்று ஒத்துக்கொள்கிறவர் கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பிங்கள். ஹல்லேலூயா. கதறி ஜெபிக்க ஆரம்பிங்க, கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே என்னை ஒன்று கூட கழுவும் என்று ஒத்துக்கொள்கிறவர்கள், என்னை பாவங்களை கழுவும் என்று சொல்லக்கூடியவர்கள் கண்களை மூடி அப்படியே எழுந்து நின்று உடைய குறைகளை சொல்ல ஆரம்பிங்க. அப்படியே கண்களை மூடி எழும்பி நின்று உடைய குற்றங்களை எல்லாம் அறிக்கையிட ஆரம்பிங்க. ஒரு நிமிடம் இந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கும் போதே ஆண்டவருடைய உதவி தேவை, நான் அவருடைய கல்வாரி பலியை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் எழுந்து நின்று ஜெபிக்க ஆரம்பிங்கள். ஆண்டவருடைய பாவங்களை மன்னிக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருகிறார். ஜெபிக்க ஆரம்பிங்க. இந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கும் போதே உங்களுடைய உள்ளத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. கண்களை மூடி இந்த பாடல் பாடும் போதே, ஆண்டவரே நான் ஒரு பாவி என்று ஒத்துக்கொண்டு கதறி அழுது ஜெபித்து அந்த விசுவாசத்தினால் உண்டாகிற தேவ நீதியை பெற்றுக் கொள்ளுங்கள். நாம் பாடிக்கொண்டிருக்கும் போதே ஜெபிப்போம். Sarachga
ஆண்டவரே, என்னை முழுமையாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் ராஜா. என் பாவங்களை மன்னியும் ராஜா. உம்முடைய கல்வாரி பலியை விசுவாசிக்கிறேன். இப்பொழுதும் கண்களை திறக்க வேண்டாம். நான் ஒரு பாவிதான், எனக்காக அவர் மரித்து விட்டார். கடுகளவு என்னுடைய சாதகத்தையும் பாதகத்தையும் நான் இனி நம்ப மாட்டேன். சொந்த தவறான கலப்பான முயற்சிகளை நான் எடுக்க மாட்டேன். நான் உண்மையே நம்ப போகிறேன். உண்மையே நான் நம்புகிறேன் ஆண்டவரே. உண்மையே நம்பி வாழ்வேன் ஆண்டவரே. ஆண்டவரே, என் பாவங்களை நீ மன்னித்தீர், என் பாவங்களை நீ மறந்தீர், அதை எடுத்து போட்டீர் என்று விசுவாசிக்கிறேன். அதற்காக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லக்கூடியவர்கள் கரங்களை உயர்த்துங்கள், கரங்களை உயர்த்துங்கள். இப்படி விசுவாசி. உயர்த்தின உன் கரத்தை கர்த்தர் பார்க்கிறார். நீ பாவி என்று ஒத்துக்கொண்டதை கர்த்தர் பார்த்து விட்டார். நீ உயர்த்தின உன் கரங்களை பார்த்து கர்த்தர் உன் பாவியாகி உன்மேல் கிருபையாய் இருக்கும்படி தம்முடைய இரத்தத்தை உண்மையில் அனுப்புகிறார். கர்த்தர் உன் பாவங்களை கழுவி கொண்டிருக்கிறார். உன் குற்றங்களை கழுவி கொண்டிருக்கிறார். உன்னுடைய பாவங்களை எல்லாம் கழுவி கொண்டிருக்கிறார். விசுவாசி. அவருடைய இரத்தம் உன்னுடைய இருதயத்தில் படுகிறார். விசுவாசி. அவர் உன் பாவங்களை மன்னித்தார். விசுவாசி. அவர் உன்னையே கழுவி சுத்திகரித்திருக்கிறார். கர்த்தர் உன்னை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆண்டவரே, என்னை கழுவும் ஆண்டவரே, என்னை கழுவும் ஆண்டவரே. இப்பொழுது கழுவி கொண்டிருக்கிறா, உன்னை சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறா, உன்னை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறா. இன்றைக்கு ஒரு கெட்டு போன பாவம் நிறைந்த பழைய இருதயத்தை கர்த்தர் தம்முடைய இரத்தத்தினால் கழுவி உன்னை பிடுங்கி எடுக்கிறா. உனக்கு சுகத்தை தருகிறா, உனக்கு விடுதலையை தருகிறா. இதோ கர்த்தர் உன் கெட்டு போன இருதயத்தை எடுத்து விட்டு இதோ புத்த புதிய இருதயத்தை தந்து கொண்டிருக்கிறார். ஒன்று கூட கர்த்தரிடத்தில் ஒப்புவி. உன் அவிசுவாசத்தை எடுத்து போடு. உன் சொந்த ஆக்கினை தீர்ப்பை எடுத்து போடு. நீ கர்த்தர் உன்னை ஆக்கினை தீர்ப்புக்காய் கொண்டு வரவில்லை, தம் கிருபையை காட்ட உனக்கு கொண்டு வந்திருக்கிறார். உன்னை விடுதலையாக்க கொண்டு வந்திருக்கிறார். வல்லமை இறங்குற, வல்லமை இறங்குற. கர்த்தர் உன்னை கழுவுகிறார், கர்த்தர் உன்னை விடுதலையாக்குகிறார். எஸ், ஒரு நிமிஷம் நான் சொல்ற சிறிய ஜெபத்தை சொல்லுங்க. கண்ணை திறக்க வேண்டாம். இயேசுவே, 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 நான் ஒரு பாவி. எனக்காக நீர் மரித்தீர். இயேசுவே, இயேசுவே, என் தவறான கலப்பான முயற்சிகளை மன்னியும். இயேசுவே, இயேசுவே, என்னை சுத்திகரியும். இயேசுவே, இப்பொழுது எவை எவைகள் உம்முடைய பரிசுத்தத்தை தராதென்பதை கண்டுபிடித்து விட்டேன். உம்மையே விசுவாசிக்கிறேன். இப்பொழுதே அக்கினி அபிஷேகத்தை, அக்கினி வல்லமையை எனக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். இத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்.
உன்னுடைய பாவத்தை கர்த்தர் மன்னித்திருக்கிறார். உன் ஜெபத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டிருக்கிறார். உன் ஜெபம் அப்படியே இங்கிருந்து எழும்பி போய் கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கிறார். கர்த்தர் அதை பார்த்து மிகவும் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்கிறார். இனி நீ பாவி அல்ல, நீ பரிசுத்தவான். இனி பலவீனன் அல்ல, நீ பலசாலி. நீ சாதாரண மனிதன் அல்ல, கர்த்தருடைய பிள்ளை. கர்த்தர் உன்னை நிரப்புகிறார். கர்த்தர் தம்முடைய அக்கினி அனுப்புகிறார். உன்னை குற்றப்படுத்திக் கொண்டிருக்கிற சாத்தானின் வல்லமைகளை விரட்டி அடி, விரட்டி அடி. இயேசுவின் நாமத்தில் விரட்டி அடி. இப்பொழுது வானம் திறந்திருக்கிறது. அக்கினி இறங்குகிறது, வல்லமை இறங்குகிறது. கர்த்தரை நிரப்புகிறார். அக்கினி இறங்குகிறது. ஹல்லேலூயா. அக்கினி இறங்குகிறது. ஹல்லேலூயா. வெற்றுக்கொள், வெற்றுக்கொள், வெற்றுக்கொள். அக்கினி வல்லமை இறங்குகிறது. சரீரத்தை விட்டு கொடு தம்பி, சரீரத்தை விட்டு கொடு தங்கச்சி. சரீரத்தை அடக்காத. ஃபயர் இடமங்க திடமல்ல கத்துலா. கடைசி கொஞ்ச நேரம் அக்கினி ஃபயர் இடமங்க திடாடா. அக்கினி ஃபயர் இறங்குகிறது, இறங்குகிறது. சரீரத்தை விட்டு கொடு, சரீரத்தை விட்டு கொடு. வல்லமை இறங்குகிறது, வல்லமை இறங்குகிறது. அக்கினி இறங்குகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெற்றுக்கொள். அநேகரை கர்த்தர் தொடுகிறார். அநேகமே வல்லமை இறங்குகிறது. அக்கினி அபிஷேகம், அக்கினி வல்லமை, அக்கினி ஊற்றுகள். ஃபயர். ஆமென். ஹல்லேலூயா. ஓ, அக்கினி இறங்குகிறது, அக்கினி இறங்குகிறது. சரீரத்தை விட்டு கொடு தங்கச்சி, சரீரத்தை விட்டு கொடு தம்பி. சும்மா இருக்காத. கொஞ்சம் பேர் நடுவில் வந்துக்கலாம். ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். கொஞ்சம் பேர் நடுவில் வந்து கேப்பல் நடுவில். சிஸ்டர்ஸ் கூட 1 பேர் நடுவில் வந்துக்கோங்க. நமக்கு 5 அல்லது 10 நிமிடங்கள் தான் இருக்கிறது. வல்லமை புரட்டி எடுக்கட்டும். நம்ம எல்லாரும் கவனிக்க வேண்டும். ஒரு 5 நிமிடம் சரியா நெருப்பாகி விட வேண்டும். தம்பி தங்கச்சி மாவுடைய பைபிள், வாட்ச், கண்ணாடி எல்லாத்தையும் சீக்கிரம் தள்ளி வச்சு, சீக்கிரமா தள்ளி வச்சு. பைபிள், வாட்ச், கண்ணாடி, செல்போன் எது இருந்தாலும் முன்னால் தூக்கி வச்சு ஸ்டேஜில் வந்து வச்சு சீக்கிரமா, சீக்கிரமா வச்சு. ஹல்லேலூயா. அக்கினி இறங்க போகிற உன்னை அசைக்கக்கூடிய வல்லமை கர்த்தர் தர போகிறார். நீ விசுவாசி. இதுவரையும் இல்லாத ஒரு அக்கினியை கர்த்தர் தருவார். இந்த கூட்டத்துக்கு வந்த புதிய நீ ஒரு ஆளாக இருக்கலாம். இங்கு நடக்கிறது என்னதென்று புதிதாக உனக்கு தோன்றலாம். ஆனாலும் கர்த்தர் உன்னை மாற்றும்படி வாஞ்சிக்கிறார். கர்த்தர் உன்னை சரிப்படுத்தும்படி வாஞ்சிக்கிறார். வெற்றுக்கொள், வெற்றுக்கொள். உன்னை அடக்காத, உன்னை அடக்காத. வல்லமை இறங்கட்டும். உன் பாவங்களை கர்த்தர் மன்னித்தார். உன் பலவீனத்தை கர்த்தர் எடுத்துக்கொண்டார். கர்த்தர் இப்பொழுது அக்கினியாய் உன்னை மாற்றுகிறார். கைகளை தட்டு, அந்நிய பாஷையிலே பேச, ஆவியிலே நிரம்ப. அக்கினி இறங்குற, வல்லமை இறங்குற. ஃபயர் இடமங்க துலாலா. வல்லமை இறங்குற. வெற்றுக்கொள், வெற்றுக்கொள், வெற்றுக்கொள். ஆமென். அக்கினி இறங்கணுமே தேவா, அக்கினி இறங்கணுமே, அக்கினி இறங்கணுமே. பரிசுத்த அக்கினி எரியணுமே. ஓ, அக்கினி இறங்கணுமே தேவா, அக்கினி இறங்கணுமே. தம்பி தங்கச்சிமா அக்கினி சரியா விட்டு இறங்கணுமே, விடுமா. பரிசுத்த அக்கினி எரியணுமே. தீய சக்தி ஆவிகள் எல்லாம் பறந்து ஓடணுமே. வில்லி சூனிய கட்டுகள் எல்லாம் முறிந்து போகணுமே. ஓ, தீய சக்தி ஆவிகள் எல்லாம் பறந்து ஓடணுமே. வில்லி சூனிய கட்டுகள் எல்லாம் முறிந்து போகணுமே. அக்கினி இறங்கணுமே தேவா, அக்கினி இறங்கணுமே. அநேகரை அக்கினி கொண்டு போகிற அக்கினி இறங்கணுமே, பரிசுத்த அக்கினி எரியணுமே. அக்கினி இறங்கணுமே தேவா, அக்கினி இறங்கணுமே. சரீரத்தை விட்டு விடுமா. அக்கினி இறங்கணுமே, பரிசுத்த அக்கினி இடமக்கடமக்கத்திலா. அக்கினி இறங்கணுமே தேவா. அக்கினி இறங்கணுமே. சாத்தான் தோத்து போனான். அக்கினி இறங்கணுமே, பரிசுத்த அக்கினி எரியணுமே. தீய சக்தி ஆவிகள் எல்லாம் பறந்து ஓடணுமே. வெள்ளி சூனிய கட்டுகள் எல்லாம் இருந்து போகணுமே. ஓ, தீய சக்தி இயேசு ஜெயித்தார். பறந்து ஓடணுமே. அநேகரை அக்கினி கொண்டு போகிற சூனிய பறந்து போகணுமே. அக்கினி இறங்கணுமே தேவ, அக்கினி இறங்கணுமே. அக்கினி எரியணுமே, பரிசுத்த அக்கினி எரியணுமே. ஓ, அக்கினி இறங்கணுமே தேவ, அக்கினி இறங்கணுமே. இடமக்கட பக்கத்திட பலக்கத்திட. பரிசுத்த அக்கினி எரியணுமே. ஓ, தீய சக்தி ஆவிகள் எல்லாம் பறந்து ஓடணுமே. நல்ல சரித்தை விட்டு விடுமா. வில்லி சூனிய கட்டுகள் எல்லாம் முறிந்து போகணுமே. புதிய வல்லமை, தீய சக்தி ஆவிகள் எல்லாம் பறந்து ஓடணுமே. புதிய விசுவாசத்தின் வல்லமை. வில்லி சூனிய கட்டுகள் சாத்தான் எல்லாம் தோத்து முறிந்து போனான். போகணுமே. அக்கினி இறங்கணுமே தேவ, அக்கினி இறங்கணுமே. அக்கினி இறங்கணுமே, பரிசுத்த அக்கினி எரியணுமே. அக்கினி இறங்கணுமே. தேவா, அக்கினி ஓ, இறங்கணுமே. தம்பி விட்டுக்கிடு, தங்கச்சி விட்டுக்கிடு. இறங்கணுமே, பரிசுத்த அக்கினி எரியணுமே. எல்லாம் பறந்து ஓடணுமே. வில்லி சூனிய கட்டுகள் எல்லாம் முறிந்து போகணுமே.
தீய சக்தி ஆவிகள் எல்லாம் பறந்து ஓடணுமே. பில்லி சூனிய கட்டுகள் எல்லாம் புரிந்து போகணுமே. அக்கினி இறங்கணுமே. இறங்கணுமே. இரவக்கத்திட வல்லக்கத்திட இரவக்கத்திட இறங்கணுமே. இறங்கணுமே. பரிசுத்த அக்கினி எரியணுமே. தீய சக்தி ஆவிகள் எல்லாம் பறந்து ஓடணுமே. ஆமென். அநேகரை அக்கினி கொண்டு போகிறேன். ஆவிகள் எல்லாம் பறந்து ஓடணுமே. பில்லி சூனிய கட்டுகள் எல்லாம் முறிந்து போகணுமே. அக்கினி இறங்கணுமே. தேவ இறங்கணுமே. அக்கினி இறங்கணுமே. பரிசுத்த தம்பி விட்டு விடுமா. தம்பி விட்டு அக்கினி இறங்கணுமே. தேவ அக்கினி இறங்கணுமே. அக்கினி இறங்கணுமே. பரிசுத்த அக்கினி எரியணுமே. அக்கினி இறங்கணுமே. தேவ அக்கினி இறங்கணுமே. அக்கினி இறங்கணுமே. பரிசுத்த அக்கினி எரியணுமே. அக்கினி இறங்கணுமே. தேவ அக்கினி இறங்கணுமே. அக்கினி எரியணுமே. பரிசுத்த அக்கினி எரியணுமே. அக்கினி இறங்கணுமே. தேவ அக்கினி இறங்கணுமே. அக்கினி இறங்கணுமே. பரிசுத்த அக்கினி எரியணுமே. அக்கினி இறங்கணுமே. தேவ அக்கினி இறங்கணுமே. அக்கினி இறங்கணுமே. பரிசுத்த அக்கினி எரியணுமே. அக்கினி இறங்கணுமே. அக்கினி இறங்கணுமே. பரிசுத்த அக்கினி இரவக்கத்திட வல்லக்கத்திட வல்லக்கத்திட இரவக்கத்திட ரக்கத்திட வல்லக்கத்திட இரவக்கத்திட வல்லக்கத்திட. கவனி, இப்ப கூட தேஜன் சொன்னது போல உன் சொந்த இருதயமே உன்னை குற்றவாளியாய் தீர்த்து கொண்டிருக்கும். அதுக்கு பின்னால் ஒரு பிசாசு போராடுகிறது. அதை விரட்டி அடி. இயேசுவிடத்தில் நான் சொன்னேன், அவர் என்னை மன்னித்தார், அவர் என்னை பரிசுத்தமாக்கி விட்டார். இயேசுவிடத்தில் சொன்னேன், அவர் என்னை மன்னித்தார், பரிசுத்தமாக்கி விட்டார், பூரணமாக்கி இருக்கிறார். அந்த வல்லமை என்னில் ஊற்றுகிறார். அவருக்குள் நான் ஆடி பாடுவேன். நான் பாவி அல்ல, கர்த்தருடைய பிள்ளை. நான் பலவீனன் அல்ல, ராஜாவினுடைய பலசாலி. என் மேல் அக்கினி இறங்கி விட்டது. தம்பி தங்கச்சிமா, உன் சரீரத்தை விட்டு கொடுங்க. சரீரத்தை விட்டு கொடுங்க. அக்கினி இறங்குற, வல்லமை இறங்குற. ஹல்லேலூயா. ஆமென். ஃபயர். ஆமென். அக்கினி இறங்கணுமே. அக்கினி இறங்கணுமே. அக்கினி இறங்கணுமே. பரிசுத்த அக்கினி எரியணுமே. அக்கினி இறங்கணுமே. தேவ அக்கினி எஸ் தம்பி, எஸ் தம்பி. வானம் திறந்திருக்கிறது. பரிசுத்த அக்கினி எரியணுமே. அக்கினி சக்தி ஆவிகள் எல்லாம் பறந்து ஓடணுமே. வெள்ளி சூனிய கட்டுகள் எல்லாம் முறிந்து போகணுமே. தீய சக்தி ஆவிகள் அநேகரை அக்கினி கொண்டு போகிற முறிந்து போகணுமே. அக்கினி இறங்கணுமே. தெய்வ அக்கினி இறங்கணுமே. அக்கினி இறங்கணுமே. பரிசுத்த அக்கினி எரியணுமே. அக்கினி இறங்கணுமே. தெய்வ அக்கினி இறங்கணுமே. இறங்கணுமே. பரிசுத்த அக்கினி எரியணுமே. அக்கினி இறங்கணுமே. தெய்வ அக்கினி இறங்கணுமே. அக்கினி இறங்கணுமே. பரிசுத்த அக்கினி எரியணுமே. தீய சக்தி ஆவிகள் எல்லாம் பறந்து ஓடணுமே. பில்லி சூனிய கட்டுகள் எல்லாம் முறிந்து போகணுமே. தீய சக்தி ஆவிகள் எல்லாம் பறந்து ஓடணுமே. பில்லி சூனிய கட்டுகள் எல்லாம் முறிந்து போகணுமே. அக்கினி இறங்கணுமே. தேவ அக்கினி இறங்கணுமே. அக்கினி இறங்கணுமே. பரிசுத்த அக்கினி எரியணுமே. அக்கினி இறங்கணுமே. தேவ அக்கினி அக்கினி இறங்கணுமே. பரிசுத்த அக்கினி எரியணுமே. அக்கினி இறங்கணுமே. தேவ அக்கினி இறங்கணுமே. அக்கினி இறங்கணுமே. பரிசுத்த அக்கினி எரியணுமே. தீய சக்தி ஆவிகள் எல்லாம் பறந்து ஓடணுமே. பில்லி சூனிய கட்டுகள் எல்லாம் முறிந்து போகணுமே. தீய சக்தி ஆவிகள் எல்லாம் பறந்து ஓடணுமே. பில்லி சூனிய கட்டுகள் எல்லாம் முறிந்து போகணுமே. அக்கினி இறங்கணுமே. தேவ அக்கினி இறங்கணுமே. அக்கினி இறங்கணுமே. பரிசுத்த அக்கினி எரியணுமே. அக்கினி இறங்கணுமே. தேவ அக்கினி இறங்கணுமே. அக்கினி இறங்கணுமே. பரிசுத்த அக்கினி எரியணுமே. தீய சக்தி ஆவிகள் எல்லாம் பறந்து ஓடணுமே. பில்லி சூனிய கட்டுகள் எல்லாம் முறிந்து போகணுமே. தீய சக்தி ஆவிகள் எல்லாம் பறந்து ஓடணுமே. வெள்ளி சூனிய கட்டுகள் எல்லாம் முறிந்து போகணுமே. அக்கினி இறங்கணுமே. தேவ அக்கினி இறங்கணுமே. அக்கினி இறங்கணுமே. பரிசுத்த அக்கினி எரியணுமே. அக்கினி இறங்கணுமே. தேவ அக்கினி இறங்கணுமே. அக்கினி இறங்கணுமே. பரிசுத்த அக்கினி எரியணுமே. அக்கினி இறங்கணுமே. தேவ அக்கினி இறங்கணுமே. அக்கினி இறங்கணுமே. பரிசுத்த அக்கினி எரியணுமே. அக்கினி இறங்கணுமே. தேவ அக்கினி இறங்கணுமே. அக்கினி இறங்கணுமே. பரிசுத்த அக்கினி எரியணுமே. அக்கினி இறங்கணுமே. தேவ அக்கினி இறங்கணுமே. அக்கினி எரியணுமே. பரிசுத்த அக்கினி எரியணுமே. அக்கினி இறங்கணுமே. தேவ அக்கினி இறங்கணுமே. அக்கினி இறங்கணுமே. பரிசுத்த அக்கினி
ஆமென். அநேகரை கர்த்தர் தொட்டிருக்கிறார், அநேகர் இன்னைக்கு மாற்றி இருக்கிறார். கடைசியாக நாம் எல்லாரும் ஆர்ப்பரித்து பாடிட முடிக்கலாம். என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே, அந்த பாடலை பாட போகிறோம். அநேக தம்பிமார், அநேக தங்கச்சிமார் கர்த்தர் விடுதலையாக்கி விட்டார், கர்த்தர் அபிஷேகத்தை ஊற்ற ஆரம்பித்து விட்டார். ஆனால் நீதான் உன்னை அடக்கி கொண்டிருக்கிறார், நீதான் உன்னை மன்னிக்காமல் இருக்கிறார். நீயே உனக்கு மன்னிப்பை கொடுத்து விடு. கர்த்தர் என்னை மன்னித்தார், நானும் என்னை மன்னிக்கிறேன். எனக்கு கர்த்தர் விடுதலை தந்து விட்டார். நான் இயேசுவின் மார்பிலே சாய்ந்திருக்கிறேன், இயேசுவின் சமூகத்திலே நான் சாய்ந்திருக்கிறேன். என்ன இன்பம், என்ன ஆனந்தம். முற்றிலுமாய் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. முழு வல்லமையோடு ஆவியில் நிரம்புவோம். ஆமென். என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே, சமாரிலே சாயும் நேரமே, என்ன இன்பம் என்ன மதுரம் சொல்லக்கூடாதே, என்ன இன்பம் என்ன மதுரம். தம்பி பத்துக்கோ, தங்கச்சி பத்துக்கோ, அக்கினி. என்ன இன்பம் என்ன மதுரம் சொல்லக்கூடாதே, என்ன இன்பம் என்ன மதுரம் சொல்லக்கூடாதே. என் நேசமாவிலே சாயும் நேரமே, மாவிலே சாயும் நேரமே, என்ன இன்பம் என்ன மதுரம் சொல்லக்கூடாது, என்ன இன்பம் என்ன மதுரம் சொல்லக்கூடாது. என் நேசமாவிலே சாயும் நேரமே, நேசமாவிலே சாயும் நேரமே, என்ன இன்பம் என்ன மதுரம் சொல்லக்கூடாது, என்ன இன்பம் என்ன மதுரம் சொல்லக்கூடாது. என் நேசமாவிலே சாயும் நேரமே, நேசமாவிலே சாயும் நேரமே, என்ன இன்பம் என்ன மதுரை சொல்லக்கூடாது, என்ன இன்பம் என்ன மதுரை சொல்லக்கூடாது. என் நேசமாவிலே சாயும் நேரமே, நேசமாவிலே சாயும் நேரமே, என்ன இன்பம் என்ன மதுரை சொல்லக்கூடாது. என் நேசமாவிலே நான் சாயும் நேரமே, நேசமாவிலே நான் சாயும் நேரமே, என்ன இன்பம் என்ன மதுரம் சொல்லக்கூடாதே, என்ன இன்பம் என்ன மதுரம் சொல்லக்கூடாதே. என் நேசமாவிலே சாயும் நேரமே, என் நேசமாவிலே சாயும் நேரமே, என்ன இன்பம் என்ன மதுரை சொல்லக்கூடாது, என்ன இன்பம் சொல்லக்கூடாது. என் நேசமாவிலே சாயும் நேரமே, சமாவிலே சாயும் நேரமே, என்ன இன்பம் என்ன மதுரை சொல்லக்கூடாது, என்ன இன்பம் என்ன மதுரை சொல்லக்கூடாது. என் நேசமாவிலே சாயும் நேரமே, நேசமாவிலே சாயும் நேரமே, என்ன இன்பம் என்ன மதுரை சொல்லக்கூடாது. என் நேசமாவிலே சாயும் நேரமே, நேசமாவிலே சாயும் நேரமே, என்ன இன்பம் என்ன மதுரை சொல்லக்கூடாது, என்ன இன்பம் என்ன மதுரை சொல்லக்கூடாது, என்ன இன்பம் என்ன மதுரை சொல்லக்கூடாது. என் நேசமாவிலே சாயும் நேரமே, நேசமாவிலே சாயும் நேரமே, என்ன இன்பம் என்ன மதுரை சொல்லக்கூடாது, என்ன இன்பம் என்ன மதுரம் சொல்லக்கூடாது, என்ன இன்பம் என்ன மதுரம் சொல்லக்கூடாதே. அன்புள்ள தகப்பனே, உம்முடைய பாதத்தில் எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம். பல முறை தோல்விகளை தழுவி பலவீனப்பட்டு மனம் நொந்து எங்களுடைய இருதயமே எங்களை குற்றவாளிகளாக தீர்த்து ஆக்கனுக்குள்ளாக தீர்க்கப்பட்டவர்களாக வந்தோம் ஆண்டவரே. ஆனாலும் இந்த மாலை வேளையில் எங்களோடு பேசினேன், எங்களை உணர்த்தினேன். இந்த எங்களையே குற்றவாளியாய் தீர்க்கிற இந்த காரியத்திலிருந்து விடுதலையாக்கப்படும்படி எங்கள் தோல்விகளின் மத்தியில் நாங்கள் கற்றுக்கொண்டு அறிந்து கொண்டு எங்களை சரிப்படுத்திக் கொள்ளக்கூடிய பகுதிகள் இருக்கிறது. இவைகள் மத்தியிலே எங்களுக்குள் கண்டுபிடிக்கப்பட்டு எங்களுக்குள்ளே கண்டுபிடிப்பாய் மாறி நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதான நல்ல பகுதிகள் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தினேன். இனி எங்களுக்குள் கலப்பாய் இருக்கிறதான காரியங்கள் அல்ல, உம்மிடத்தில் இருக்கக்கூடியதான சரியான தூய்மையான காரியத்தை நாங்கள் இன்னைக்கு பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு பழைய வாழ்க்கைக்கு ஒரு முடிவை உண்டு பண்ணியபடினால் ஸ்தோத்திரம். விசுவாசத்தினால் உண்டாகிற புதிய ஜீவனை தந்திருக்கிறேன். ஏற்கனவே எங்களுக்காக சிந்தப்பட்ட இரத்தத்தினால் செலுத்தப்பட்ட பலியினால் நாங்கள் பூரணமாய் இருக்கிறோம், நாங்கள் ஜெயாலியாய் இருக்கிறோம். அந்த விசுவாசத்தின் ஆவி எங்களுக்கு தந்திருக்கிறீர் ஆண்டவரே. நிச்சயமாக நாங்கள் அதை அடைவோம். தாவே
இவர்கள் மத்தியில் யார் யார் கர்த்தருடைய ஊழியத்துக்கு என்று வேறு பிரிக்கப்பட்டார்களோ இன்றிலிருந்து அசரீரி வாக்குகள் போல கர்த்தருடைய சத்தம் கேட்கட்டும், தெய்வீகமான தரிசனங்கள் உண்டாகட்டும், இவளை பற்றி அழைப்பையும் தெரிந்து கொள்வதை உறுதிப்படுத்தும். இந்த இடத்தில் இருக்கிறதான எந்த கட்டுகள் இருந்தாலும் அவைகள் தகர்க்கப்படட்டும், ஆசீர்வதித்து ஜெயமாய் நடத்தும். நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இந்த அம்பத்தூர் பகுதிகளில் இருக்கிற எல்லா வல்லமைகளும் கட்டப்பட்டு சுவிசேஷத்தின் கொடி உயர்த்தப்படுவதாக, கட்டுகள் தகர்ந்து போகட்டும். மீதியான நேரம் கூட இருக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் காவலும் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் எப்பொழுதும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.